அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்கள். இது ஒரு வித்தியாசமான கூட்டம். இதுக்கு வந்து 2 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஓப்பன் மைக் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தரராஜன் சார். யூஸ்வலா குவிகம்ல எல்லாம் க்ளோஸ் மைக்ல தான் இருக்கும். இது வந்து ஃபார் சேஞ்ச் இது ஓப்பன் மைக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது சிரிப்பரங்கம் அப்படின்னு இன்னொரு சிரிப்பரங்கம் என்பது ஒரு அரங்கத்துல எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கிறது. பட் ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது தான் ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கணும். சங்கிலி தொடர் போற ஒரு ஜோக்ஸ் சொல்லிண்டே போற மாதிரி இருக்கிறது தான் அது. ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸே முழுக்க ஒரு ஜோக் மாதிரி சொல்றது இருக்கு. கணேஷ் ராம் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய எழுத்துல. சொல்றது வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸை பத்தியே சொல்றது, அல்லது சின்ன சின்ன துணுக்குகள் போல, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கிற மாதிரி. ஸ்டாண்டப் காமெடிஸ்னா ரொம்ப நம்ம அலெக்ஸ் அவருடைய ஸ்டாண்டப் காமெடி அது மாதிரி நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கோம். நம்முடைய லோக்கலா ஸ்டாண்டப் காமெடி என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒரு முன்னோட்டமா நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை அதை. இதில் கலந்து பேர் கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். முதல்ல வந்து இதில் இந்த ஸ்டாண்டப் காமெடியில நம்ம குரூப்ல பெஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஒரு காமெடியா எழுதுறதாகட்டும் இல்ல பேசுறதாகட்டும் செய்யக்கூடியவர் வந்து நாகேந்திர பாரதி அவர்கள். முதலில் திரு நாகேந்திர பாரதி அவர்களை அழைக்கிறேன். ஒரு தடவை டைம் சொல்லுங்க. 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், நிறைய பேர் பிடிக்கலாம். நன்றி சுந்தரா சார், பாஸ்கர் சார், வணக்கம். என் சோக கதைய கேளு, தாய் குளமே, தந்தை குளமே, தாத்தா குளமே, பாட்டி குளமே. இது என்னோட பாட்டை பத்திய புலம்பல். இந்த இசை புதிது கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இந்த பாத்ரூம்ல எல்லாம் நல்லா பாடுவேங்க. அது என்ன, அந்த சுவர்கள்லாம் எதிரொலிச்சு அப்படி எக்கோவோட சேர்ந்து அப்படி என்னோட பாட்டு கேட்கிறப்பெல்லாம் அப்படி எனக்கு எஸ்பிபி சாரோட குரல் தான் ஞாபகம் வந்துச்சு. நானும் எஸ்பிபி மாதிரி பாடுறேன் அப்படிங்கிற ஒரு பிரமை கூட எனக்கு வந்துருச்சுங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, ஃபேஸ்புக்ல, முகநூல்ல இதுல எல்லாம் என்னோட பாட்டுக்களை எல்லாம் அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம அப்பவே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முகநூல்ல 100கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. ஆனா என்னோட பாட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு லைக் கூட வரலைங்க. மாசம் கழிச்சு ஒரே ஒரு லைக் வந்துச்சு. அது யார் போட்டதுன்னா அது நான் போட்டதுதான். ஆனா நம்ம ஒரு லைக்குக்கு மேல போட முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு லைக் தான் ஒரு மாசமா ஓடிச்சு என்னோட ஒவ்வொரு பாட்டு. அடுத்த மாசம் இன்னொரு லைக் வந்துருச்சு. அது யாருன்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப், மனைவியோட லைக். அவங்களுக்கு முகநூல் உருவாக்கி கொடுத்ததே நான் தாங்க. ஆனா அவங்க அதுக்கு பிறகு வீட்டு வேலையெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுனால இந்த ஃபேஸ்புக் பக்கமே வரல. அப்படி எப்படி இன்னொரு லைக் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? நீங்க புத்திசாலி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாங்க, அவங்களோட லாகின் பாஸ்வேர்டை உபயோகப்படுத்தி நானே போட்டேன் இன்னொரு லைக். இது ஏன் இந்த லைக்குக்காக இப்படி அலையிறேன்னு கேக்குறீங்களா? இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேருக்கு 100 லைக்குக்கு மேல வருதுங்க. என்னென்னமோ போடுறானுங்க, எல்லாத்துக்கும் லைக். அந்த ஒரு போட்டினால தாங்க நானும் இது மாதிரி ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒண்ணும் நடக்கல. அப்பதான் இன்னொரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த ஃபேஸ்புக் ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன குரூப் ஆரம்பிச்சு அதுல பாட்டுக்கெல்லாம் போட்டா அந்த நண்பர்கள் எல்லாம் பயங்கரமா லைக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம அழகீசிங்கர்கிட்ட சொல்லி இசை புதிது அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவரு தான் புதுசு புதுசா ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ஆர்வமானவராச்சு. ஓகே ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டார். இந்த சினிமா பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்க, நீங்க இந்த கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்ச யாரையாவது ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு. அப்பதான் நாம குவியம் குரூப்ல நம்ம சாந்தி மேடத்தோட பாட்டு கேட்ட ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட கேட்ட உடனே அவங்க உடனே சரின்ட்டாங்க. நாங்க ஒரு 10 பேர் தினசரி கர்நாடிக் பிராக்டிஸ் எல்லாம் பண்றோம், ஆரம்ப காலத்துல இருந்தே கத்துக்கிட்டவங்க, நான் எல்லாரையும் சேர்த்து விடுறேன், நாங்க எல்லாரும் பாடுறோம்னு வந்தாங்க. ஆனா எல்லாம் ஒரே கர்நாடிக் பாட்டா இருந்துச்சுங்க. அவங்களுக்குள்ள லைக் போட்டுக்கிட்டாங்க. என் சினிமா பாட்டுக்கு ஒரே ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு லைக் கூட வரல. இப்ப என்னடா பண்றதுன்னு அப்படின்னு யோசிச்சு அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நமக்கு தெரிஞ்ச இந்த சினிமா பாட்டு குரூப் நண்பர்கள், இந்தியன் பேங்க், நவீன விச்சு குரூப்ல இருக்கு சில பேரை எல்லாம் அதுல சேர்த்து விட்டேன். இனிமேலாவது நமக்கு லைக் போடுவாங்களா அப்படின்னு நினைச்சா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் காலையில வந்து ஒரு சினிமா பாட்டு போடுவாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. மறுநாள் காலையில வந்து இன்னொரு பாட்டு போடுவாங்க. மத்தவங்க பாட்டை கேட்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லைங்க. நானும் காலையில, மத்தியானம், சாயந்தரம் எல்லாம் போய் போய் பாக்குறது, யாராவது ஒரு லைக்காவது போட்டிருக்காங்களான்னு. ஒரு லைக் கூட கிடைக்கல. இதை பத்தி யோசிக்கிறதுக்கு இந்த பக்கத்துல அண்ணா பார்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல கோடம்பாக்கத்துல, அங்கே போய் உட்காந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துச்சு.
இந்த புத்தருக்கு இந்த போதி மரத்தடியில வரும் பாருங்க, அது மாதிரி எனக்கு ஒரு புளிய மரத்தடியில வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுங்க. புளிய மரத்து மேல பிசாசுகள் தான் இருக்கும்பாங்க. பிசாசுகள்னால வந்த ஞானோதயமா என்னன்னு தெரியல. ஆனா வந்துருச்சு. ஆஹா, மத்தவங்க பாட்டை கேட்டு நம்ம ஒரு லைக் கூட போடலையே, அப்புறம் எப்படி மத்தவங்க நமக்கு லைக் போடுவாங்க அதுதானே. அப்படிங்கறது குறைச்சு. அப்புறம் தான் மறுநாள் பார்த்தேன். கர்நாடிக் மியூசிக் பாட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்கறது, சினிமா பாட்டு ஒன்று ரெண்டு கேட்கறது, இவங்களுக்கெல்லாம் லைக் போடுறது அப்படின்னு ஆரம்பிச்சேங்க. ஆச்சரியம் பாருங்க, நான் போட்ட லைக் போட்டவங்க எல்லாம் திருப்பி எனக்கு லைக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்துக்கு சச்சா, அது பொருத்தமான பழமொழி இல்ல. வேற என்ன, இந்த நம்ம கொடுக்கறதா நமக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு பேச்சுல ஏதாவது பழமொழி வரணுங்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் அதை சொல்றேன். பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேரால எனக்கு 4 லைக் வந்துருச்சு. திருப்பி இன்னும் ஒரு 4 பேருக்கு போட்டேன், இன்னும் ஒரு 4 லைக். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா லைக் கூடிக்கிட்டே போச்சு. ஆனா என்ன பிரச்சனையாச்சுன்னா, இந்த பாட்டெல்லாம் நான் கேட்கறதுனால என்னாச்சு, வேற எந்த வேலையும் பண்ண முடியல. இப்ப காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டுல சொன்னா, கொஞ்சம் இருமா ஒரு பாட்டு கேட்டுட்டு லைக் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா வெறுத்து போயிட்டாங்க வீட்டுல. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரின்னு அப்புறமேல என்ன பண்றது, கொஞ்சம் பாதி கேட்கறது லைக் போடுறது இப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு. ஆனா நம்ம ஒரு 10 அடி பாஞ்சா நம்ம நண்பர்கள்லாம் 100 அடி பாய்வாங்க இல்லையா, ஆமா. நானாவது பாதி கேட்டு போட்டேன். அவங்க எதுவுமே கேட்காமலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 20 லைக் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேட்காம போட்டாங்கன்னு எப்படி எனக்கு தெரியுங்கிறீங்களா? இப்ப நான் ஒரு 3 நிமிஷ பாட்டை அப்பதாங்க போட்டு இருப்பேன். அடுத்த செகண்டே ஒரு லைக் கேட்டிருக்க முடியுமா சொல்லுங்க? ஏதோ ஒரு நட்புக்காக பாசத்துக்காக போடுறாங்கன்னு புரிஞ்சு போச்சு. இன்னும் சில நண்பர்கள் என்னன்னா ஒரு படி முன்னாலேயே போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சார் நாங்க லைக்கோட இருக்கோம், பாட்டை சீக்கிரம் போட்டுருங்க, லைக் போட்டுட்டு போகணும், எங்களுக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு, நாங்க போகணும், சீக்கிரம் பாட்டை போடுங்க. இவ்வளவு அவசரமா கேக்குறீங்களேன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டு போயிடுவார், நீங்கள் பாடப்போகும் பாட்டு மிக மிக அருமையாக இருந்தது. So, இந்த மாதிரி போலியான பொய்யான லைக்கும் பாராட்டுகளும் எக்கச்சக்கமா வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம்தான் தெரிஞ்சு அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்கு, வர்றாங்க பாடுறாங்க, சில பாட்டு கேட்கறாங்க. இந்த லைக்கு கமெண்ட் எல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நமக்கு ஏதோ பாடணும்னு ஆசை இருக்கு, பாடுவோம், அத்தோட நிறுத்திக்கணும். எனக்கு 100 லைக் வேணும், 200 லைக் வேணும், என் பாட்டை பாராட்டணும், இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம குரூப்ல போகணும்னு வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி போலித்தனமான லைக்கும் பாராட்டு தான் வந்து குவியும். அதுவும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளை பத்தி ஒண்ணும் எழுத மாட்டாங்க, ஆனா நம்ம பாட்டுக்கு ரிப்ளை வந்திருக்கும், பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வரி, அதுவும் பாட்டு நல்லா இருந்துச்சா, நம்ம எப்படி பாடணும்னு வேற இருக்காது. அந்த பாட்டை பத்தி தங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிறதுக்காக என்னோட பாட்டை உபயோகப்படுத்தி பாட்டை பத்தியே வரிசையா பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க. அவங்க தனியா எழுத முடியாது இல்லையா, அந்த பாட்டோட கனெக்ட் பண்ணி, என் பாட்டோட கனெக்ட் பண்ணி அவங்க அறிவியெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாங்க. சில பேர் என்னன்னா அதுக்கு மேல நான் ஒரு பாட்டு போட்டிருப்பேன், அவங்க இன்னொரு பாட்டை பத்தி பாராட்டி எழுதியிருப்பாங்க. இப்படி டெக்னிக்கோட நமக்கு பாராட்டு போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுக்காக வந்து நம்ம பாடலை நிறுத்த முடியுமா? நம்ம விருப்பத்துக்கு நம்ம சந்தோஷத்துக்கு பாடுவோம். எப்பாவது சில பேர் கேட்பாங்க, நிஜமான பாராட்டா போடுவாங்க. நானும் இப்ப அது மாதிரி தாங்க போடுறேன். அதே மாதிரி சில பேர் போடுறாங்க. நமக்கு அது போதும். குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி இல்லையா? நமக்கு பாட்டும் சரி, பாராட்டும் சரி, குவாலிட்டியோட இருக்கட்டும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அதிக பாராட்டும் லைக்கும் வரட்டும், குவாலிட்டியோட வரட்டும். அதுவரை பொறுமையோட காத்திருப்போம். காத்திருப்பது தாங்க வாழ்க்கை. நன்றி, வணக்கம். பிரமாதம். தன்னுடைய நல்ல இசை தத்துவம். புது அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னாரு அவரு. அது பெஸ்ட் மனைவி லைக் தான். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, மனைவி ஒரு லைக் போட்டா அது 100 லைக் சமானம். அப்படின்னா உங்களுக்கு உடனே எடுத்த உடனே 100 லைக் வந்துருச்சு இல்ல. ஒரு அவரே பாடகர் போட்டாரு. அப்படிதான் பாடிட்டு இருக்காரா, எங்க உங்க பக்கவாத்தியம் எல்லாம் நல்லா வாசிக்கிறாங்களான்னு. அவன் எங்க பக்கவாத்தியம், என் பாட்டுக்கு அவன் எங்க வாசிச்சான், அவன் பாட்டுக்கு வாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னாரு. அவன் வந்து கூட கூட வாசிக்கான், அவன் தனியா இஷ்டத்துக்கு வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னாரு. அந்த மாதிரி நீங்க சொன்ன பழமொழி இது சொல்லலாம், நம்ம லைக் போட்டாதான் இன்னொருத்தர் லைக் போடுவாங்கன்னா, ஒரு பந்து இப்ப செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி நம்ம லைக் நமக்கே திரும்பி வரும் அப்படின்னு. மிக அருமையா இருந்து. நன்றி நாகேந்திர பாரதி அவர்களே. அடுத்து நான் மஞ்சுளா சுவாமிநாதன், மஞ்சுளா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிறந்த போது ஜோசியக்காரர் வந்து என் ஜாதகத்தை பார்த்து ஆடுவள் பாடுவள் சாடுவள் அப்படின்னாரு.
அதாவது பேசிக்கலி வந்து நான் ரொம்ப டேலண்டட் பர்சன் அப்படிங்கறத அவர் சொல்ல வந்தது. எங்க அம்மா அதை புடிச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மா எப்படியாவது என்ன ஒரு திறமைசாலியா ஒரு சாதனையாளரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சியில இறங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆடுவல் டான்ஸ். எங்க ஃபேமிலிக்கே டான்ஸ்னா சரியா வராது. டான்ஸ்லாம் நமக்கு சரியா வராதுமான்னு சொல்லிட்டு அதை விட்டாங்க. அதனால டான்ஸ்ல தப்பிச்சிட்டேன். பாடுவல் பாட்டு. பாட்டு வந்து கத்துக்கணும் அப்படின்னு எங்க அம்மாக்கு பயங்கர வெறி. எனக்கு சினிமா பாட்டுலாம் பாடுவேன், நான் நல்லா பாடுவேன் நான். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் போராது. கர்நாடக சங்கீதம் கத்துக்கணும் அவங்களுக்கு. எப்படியாவது என்னை வந்து ஒரு பாடகர் ஆக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ நான் திருவான்மியூர்ல இருந்தேன். திருவான்மியூர்ல பெருசா டீச்சர்ஸ்லாம் கிடையாது. மயிலாப்பூர்ல இருந்து ஒரு பாகவதர் கூட்டிட்டு வந்தாரு எங்க அம்மா. அவர் சொன்னாரு, ஒரு 7 8 பசங்க இருந்தாலும் நான் கத்து கொடுப்பேன், 2 பொண்ணுங்களுக்குலாம் கத்தர மாட்டேன்னாரு. உடனே எங்க அம்மாவே தெரு முழுக்க போய் 7 8 பசங்களை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து, அங்க ஒரு பணக்கார பையன் வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டுல வந்து கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பாகவதர் வந்து நிஜமாவே பாகவதர் மாதிரி இவ்வளவு தூரம் முடி, வெள்ளை பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, பட்டு ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு சைக்கிள்ல வருவாரு அவரு. அவரை பார்த்தாலே பயங்கர சிரிப்பா இருக்கும் எங்களுக்குலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனோம் நாங்க. போன உடனே அவர் சா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சாப்பா சாக்கே நாங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க சிரிச்ச உடனே ஒவ்வொரு பசங்களா சிரிப்பு. அவரும் பாவம் என்னெல்லாமோ சரளி வரிசைக்கே நாங்க போல. அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிடுவோம் கிளாஸ் சிரிச்சு சிரிச்சு. அவர் உடனே கெட் அவுட் அப்படின்ட்டாரு எங்களை. உடனே நானும் என் சிஸ்டரும் என்ன பண்ணோம், அதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் கட் பண்ண அனுபவம். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து கிளம்பிடுவோம். கிளாஸ்க்கு போக மாட்டோம். தெருலயே சுத்திட்டு 1 hour கழிச்சு கிளாஸ் முடிகிற சமயம் வீட்டுக்கு போயிடுவோம். கிளாஸ்க்கு போன மாதிரி அட்டெண்டன்ஸ் காமிச்சிருவோம் அம்மா கிட்டக்க. இது 1 மாசம் போச்சு இது. அதுக்கப்புறம் அவர் வந்து கோவமாயிட்டு வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க மொட்டை மாடியிலன்னு பார்த்துட்டு இருக்கோம் அவரை. எங்க வீட்டு முன்னாடி வந்து ட்ரைனேஜ்க்காக தோண்டி போட்டிருந்தாங்க. அப்போ மாச கணக்குல. இப்ப மழை வந்து ஃபுல் தண்ணி, மீன்லாம் ஓடிட்டு இருந்துச்சு உள்ள அந்த குழியில. அவர் சைக்கிள் வந்து விழுந்துட்டாரு உள்ள. விழுந்துட்டா யாரையாவது பாவம்னு ஹெல்ப் கில்ப் கூப்பிட்டுருக்கணும் நாங்க. அதெல்லாம் பண்ணாத சிரிச்சிருக்கோம். நாங்க சிரிச்சதை அவர் பார்த்துட்டாரு. அவர் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து, உங்க 2 பொண்களுக்கும் பாட்டே சுட்டு போட்டாலும் வராது, அதோட அதுங்க வம்சத்துக்கே வராது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு போயிட்டாரு. அவர் விட்டு சாபம் எனக்கு அப்ப பெரிய விஷயமா தெரியல. அது பழிச்சிடுச்சுன்னு எனக்கு எப்ப தெரியுமா தெரிஞ்சது? என் பையனை வந்து மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் விட்டேன். ஒரு 7 வயசு இருக்கும்போது 2 தெரு தள்ளி கொண்டு விட்டுட்டு ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் அவன். இது என்னடா பண்ற, கிளாஸ் போலையாடான்னு. இல்லம்மா எனக்கு பாட்டு பிடிக்கலமா, எனக்கு சங்கீதமே எனக்கு பிடிக்கலமா அப்படின்ட்டான் அவன். சோ அவர் சொன்னதோட சாபம் வந்து பழிச்சிருச்சு. சரி பாட்டு வரலையா, பாட்டு வரல, ஸ்போர்ட்ஸ். இந்த சினிமால எல்லாம் வருவாங்கல்ல இந்த ஹீரோஸ் எல்லாம், பாட்டு போட்டி முதலிடம், கணக்கு முதலிடம், பேச்சு போட்டி முதலிடம், கையெழுத்து போட்டி முதலிடம், ஓட்டப்பந்தயம் முதலிடம், ஏதாவது ஒரு முதலிடமாவது வாங்கணும் அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை. அதனால சரி ஸ்போர்ட்ஸ் டே. நான் என்ன பண்ணுவேன், வேகமா கேன்டீனுக்கு போயிருவேன் சமோசா சாப்பிடுறதுக்கு. எங்க அப்பா என்ன ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூலுக்கு போறதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கேவே என்ன பண்ணுவாரு எங்க அப்பா, ஒரு 50 100 கொடுத்து அனுப்புவாரு. போமா போய் அட்லீஸ்ட் போய் சாப்பிட்டுட்டாவது அப்போ அப்படிம்பாரு. நான் நினைக்கிறேன் அந்த ஆடுவல் பாடுவல் சாடுவல்ங்கிறது நல்லா சாப்பிடுவாருங்கிறத அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் டைம்ல என்னால 8 தோசை சாப்பிட முடியும். என்னால 8 தோசை, கேன் யூ பிலீவ் இட்? 8 தோசை சாப்பிடுவேன் நான். ஆனா அதை எங்க அம்மா ஒரு சாதனையா கன்சிடர் பண்ணல. சரி அது விட்டு போச்சு. படிப்பு சுத்தமா ஏறல. ஒரு ஸ்டேஜ்ல எங்க அம்மா வந்து சரி இதுக்கு எதுவுமே வராது போல அப்படின்னு சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிட்டாங்க. அவங்க மனசை தேத்திக்கிட்டாங்க. ஆனா நான் உள்ள ஏதாவது ஒண்ணு திறமை எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பேச்சு போட்டி. அதை விட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டியில நானே இந்த பேர் கொடுத்தேன். அம்மாக்கெல்லாம் வெயிட் பண்ணல. நானே பேர் கொடுத்து டாபிக் வந்து அம்மா. நான் உடனே என்ன பண்ணேன், அந்த மன்னன் படத்துல வருமே அந்த பாட்டு, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கஷ்டமா, உன்னாலே பிறந்தேனே அப்படின்னு அந்த பாட்டு எல்லாத்தையும் ப்ரோஸ் மாதிரி எழுதிக்கிட்டு உணர்ச்சி ஒரு வாரம் ஃபுல் பிராக்டிஸ். எங்க அம்மாலாம் வந்து ரொம்ப அப்படியே ஆனந்தம் அடைஞ்சிட்டாங்க. எப்படியோ வந்து ஜெயிக்க போறது அப்படின்னு. ஸ்டேஜுக்கு நானும் வீராவேசமா போனேன். எனக்கு முன்னாடி ஃபுல் பசங்க. பசங்க பார்த்த உடனே நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்னு சொன்னேன்னா, நான் என்ன 1000 மேடை கொண்ட பாரதி சாரா என்ன? நான் மஞ்சுளா. அங்க போன உடனே ஸ்டேஜ் பசங்க பார்த்த உடனே ஃபுல்லா மறந்துருச்சு எனக்கு.
என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே பேந்த பேந்த முழிச்சிட்டு இருந்தேன். பின்னாடி என் டீச்சர் வந்து நன்றி வணக்கம் சொல்லு, நன்றி வணக்கம் சொல்லு அப்படின்னு என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆக மொத்தம் நான் மேடையில சொன்ன முதல் 2 வார்த்தைகள் நன்றி வணக்கம். இத்துடன் என் உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த குவிக்கம் நிறுவனத்திற்கும் நான் சொல்றதை இத்தனை நேரம் கேட்டு சிரிச்ச எல்லாருக்கும் நன்றி வணக்கம். மஞ்சுளா, ரொம்ப ரொம்ப அழகா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. இது வந்து இந்த பாட்டு கத்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நான் கூட பாட்டு கத்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு எங்க போய் போனா அந்த அட்ரஸ்ல வாத்தியாரே இல்லை. என்ன காடி பண்ணிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து வாழ்க்கையை வெறுத்து போய் அவர் இடமே சொல்லலை, எனக்கு திருப்பி அட்ரஸே கொடுக்கல. அவர் இன்னும் தேடிட்டு இருக்கேன். அவர் தப்பிச்சா போயிடுச்சான்னு ஓட்டாரு. ஒரு படத்துல நாகேஷ் அப்படிதான் சொல்லுவார், பாட்டு சொல்லி கொடுப்பான் அந்த குழந்தைக்கு. பிறவா வரம் தாரும் பாடினா பிதவா வதம் தாதுன்னு. ஏமா உனக்கு ராவே வராதா, இல்ல ரா சொல்லி கொடுக்குறேன்னு நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்பான். சரி நீ சொல்ற பாட்டு நான் சொல்லி கொடுக்குறேன்னு உன்னை கண் தேடுதே பாடுறது இவன் பாடுவான். உன்னை கண் தேடுதேன்னு பாடு சொல்ற. மாமா அவனுக்கு பாட்டே தெரியல, இந்த இடத்துல விற்கணும்மா. ஆமா, உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபாய்க்கு இந்த இடத்துல விற்பாங்க உனக்கு அப்படிப்பாங்க. உங்களுடைய பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்தது நான் கூப்பிட போறது நம்முடைய குவிகத்தின் ஸ்டார் வாய்ஸ் மேன் திரு சதுர்புஜன் என்கிற பாஸ்கரன். வெல்கம். எல்லோருக்கும் வணக்கம். வாய்ஸ் இருக்கலாம், ஆனா காமெடிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தூரம். இதே பெரிய காமெடி. என்னோட என்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லலான்னு தோன்றது எனக்கு. என்னோட 54வது வயசுல நான் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சி அப்போ நடத்திட்டு இருந்தேன். மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். அது நல்லா தான் போயிட்டு இருந்தது, சும்மா அப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு எனக்கு என்ன தோணித்தோ தெரியல, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு தோணித்து. அது வரைக்கும் எனக்கு இந்த நடிப்பு கிடிப்பு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருந்ததில்லை. முக்காசி பேருக்கு ஒரு பேஷன், கனவு அதெல்லாம் இருக்கும். எப்படியாவது நம்ம இப்போ உங்க சொன்ன மாதிரி பாடகி ஆயிடணும், அதாயிடணும், இதாயிடணும்னு. இது மாதிரி எந்த ஒரு இதாகவும் ஆக வேண்டாம், பேசாமல் இந்த மார்க்கெட் ரிசர்ச்சே பண்ணி ஒரு வழியாக காலத்தை தேர்த்திடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அப்போ திடீர்னு ஒரு எண்ணம் வந்துடுது. ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு பார்த்தேன் திடீர்னு. அதுதான் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டுடுது. ஸோ அந்த ஆடை பார்த்தா அதில் நீங்கள் ஒரு விளம்பரத்திலலாம் நடிக்கணும்னா எங்கள் கோர்ஸில் வந்து சேருங்க, நீங்களும் நடிகலாலாம் அப்படின்னு வந்தது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போனேன். இது அடையாறில் ஒரு ஆட் ஏஜென்சியில் அவர் வந்து ஆட் ஏஜென்சி பிஸ்னஸ் நடத்துகிறாரு. ஆனால் அந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரம் நல்லா போகலன்னு அவர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அவர் நடிக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்கலான்னு ஆரம்பிச்சிருக்காரு அங்கேயே அதே இடத்துலையே. அதில் போய் சரி இதை போய் என்னென்னு விசாரிப்போன்னு போனேன். இப்போ கேட்டால் அந்த ஒரு பொண்ணு இருந்தா அந்த ரிசப்ஷனில். சரின்னு அவள்கிட்ட போய் என்னம்மா என்ன கோர்ஸு என்ன எதுன்னெலாம் போய் கேட்டேன். அது சொன்னால் நீங்கள் இதில் சேர்ந்தீங்கனாக்க நல்லா நடிப்பெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் நீங்கள் முன்னாடி நடிச்சிருக்கீங்களான்னா, இல்லை நான் நடிப்பு கிடிப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னேன். நீங்கள் சேரலாம் சார். நான் எவ்வளோ ஃபீஸ்னு கேட்டேன். 10,000 ரூபான்னு. ஐயோ 10,000 ரூபாயா? 10,000 ரூபா கொடுத்து இதெல்லாம் சரியாகுமான்னு எனக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ நம்பன்னு. அப்புறம் ஆனால் என்னோட புத்திசாலித்தனம் அவளையே கேட்டேன், ஏம்மா 10,000க்குலாம் அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி அவள் தான் விற்கிறதுக்காக அங்கே உட்காந்துருக்கா. அவளையே போய் கேட்டேன், நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு. உடனே அவள் சொன்னா, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேமரா முன்னாடி உங்களுக்கு நீங்கள் நின்று இருக்கீங்களா? கேமரா முன்னாடிலாம் நிற்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், கேமரா முன்னாடி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை பேசுவேன். இந்த மாதிரி ஸ்கூலில் காலேஜிலலாம் நான் வந்து பேசியிருக்கேன். அப்படி நான் எங்கேயாவது மீட்டிங்லாம் பேசியிருக்கேன். பேசும்போது முன்னாடி கேமரா கூட வந்து அப்படி அவங்க பாட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, நான் பாட்டுக்கு பேசுறதை பேசிகிட்டே இருப்பேன், அதுக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. சார் அப்படி இல்லை, ஆடில் நடிக்கணும்னா முதல்ல ஒரு கேமரா முன்னாடி போய் எப்படி நிற்கணும்னு தெரியணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேரலாம் அப்படின்னா. சரின்னு போய் தைரியமாக போய் சேர்ந்துட்டேன். போனால் அடுத்த நாள் கிளாஸ். இது வந்து ஒரு வீக்கெண்டு, இது ஒரு 15 நாளைக்கு வீக்கெண்ட் போகணும். 15 கிளாஸ் இருக்கும். முதல்லலாம் ஒரே தியரி போட்டு கம்யூனிகேஷன் லேருந்து ஆரம்பித்து வாட் இஸ் கம்யூனிகேஷன், அந்த மாடலை போட்டு அதை போட்டு இதெல்லாம் நம்ம எந்த காலத்துலேயோ படிச்சிருக்கோமே, இதெல்லாம் இப்போ திருப்பி போடுறானேன்னு 10 நாள் இதை வச்சே ஓட்டிட்டாங்க. அப்புறம் கடைசியில் தான் வந்து ஆக்டிங் வந்தது. அதில் வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கொடுத்து எல்லாம் இருக்கிற பார்த்தா நான் ஒருத்தன் தான் என்னோட வயசில்.
54 வயசு எனக்கு. மற்றவெல்லாம் 16, 20 எல்லாம் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நான் மாத்திரம் அவுட் ஆஃப் தி இதுல சம்மந்தம் இல்லாம இருந்தேன். அதுவே ஒரு காமெடியா இருந்தது. எல்லாரும் என்னை வச்சுதான் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அங்க. அப்ப எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்தபோது குடிகாரன் ரோலை எனக்கு கொடுத்துட்டாங்க. சார் நீங்க தான் குடிகாரன், இவர் தான் உங்க பொண்ணு, இதான் உங்க பையன், இதுதான் ஒய்ஃபு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் யாரோ கை காட்டி விட்டாரு. குதிகாரன்ன உடனே நான் எனக்கு சரி என்னோடு அது வரைக்கும் நான் சாதாரணமா வெல் பிஹேவ்டா இருந்தேன் கிளாஸ்ல. குடிகாரன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், ஃபுல்லா கிளப்பிட்டேன். அப்படியே கொஞ்ச நஞ்சம் ஒரு பெக்கு 2 பெக்கு இல்ல, ஓவரா அடிச்சுட்டு விழுந்து புரண்டு எல்லாரும் வந்து அங்கிள் நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டமே தூக்கி கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு வழியா இந்த இது முடிச்சாச்சு. சர்டிபிகேட்லாம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இதை ப்ரோக்ராம நடத்தினவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்தது. என்ன கான்ட்ராக்ட்னா, ஒரு 50 பேரை நடிகர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ப்ரோக்ராம்க்கு கொடுக்கணும். புதிய தலைமுறை சேனல் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு காமெடி சீரீஸ் மாதிரி அவங்க கொண்டு வரணும், புது யுகம் அதுல. ஸோ அதுல வந்து ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட். அவளை வந்து 2-3 பேர் அதுல இருந்து செலக்ட் ஆயிருந்தது. அவர் என்ன பார்த்தாரு, சார் உங்க பேரையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த இதுலன்னு. என்ன சார் அது, என்னோட பேரையா அப்படின்னு. என்ன ப்ரோக்ராம்னா, இல்ல அது ஒரு காமெடி ஷோ, அதுல உங்க பேரை கொடு. காமெடியா? எனக்கு காமெடிக்கும் சம்பந்தமே இல்லையா சார், நான் ரொம்ப சீரியஸ் டைப்பு. ஏன்னா நான் கவிதை இதெல்லாம் எழுதினேன், நான் வேற மாதிரி லெவல்ல இருந்தேன். ஸோ என்ன போய் அவர் வந்து நீங்க தான் காமெடியனா உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன சார் அதுன்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க எப்பொழுதும் போல இருங்க, மற்றவங்களாம் உங்களை வச்சு காமெடி பண்ணுவாங்க, அதுதான் காமெடி அப்படின்னாரு. காமெடிக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கான்னு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது. அதனால நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க சார், நீங்க போங்க ஜாலியா, நீங்க நீங்க பாட்டுக்கு உங்க கொடுத்த ரோலை நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படிதான் நான் வந்து அந்த இதை போனேன். அவர் சொன்னது அப்படியே சரியா போயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு மேஜர் வேஷம் கொடுத்தாங்க, ரிட்டையர்டு மேஜர் ஃப்ரம் தி ஆர்மி. அதுல வந்து மேஜர், நான் வந்து பெரிய ஆளு, நான் அப்படி குண்டு போட்டேன், அது போட்டேன், இவ்வளவு பேரை கொலை பண்ணேன், அப்படி இப்படிலாம் சொல்லி நான் அதுல பீலா விடுறது தான் எனக்கு ரோலு. என்னை சுத்தி மற்றவங்க எல்லாம் என்னை வச்சு பயங்கரமா காமெடி பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு காமெடினா என்னன்னே ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிச்சது அப்போதான். எப்பொழுதுமே நான் ரொம்ப சீரியஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்பொழுதும் கொஞ்சம் ஒரு சீரியஸான லுக்கோட தான் நான் இருப்பேன். அந்த நேரத்துலேருந்து என்ன எதுன்னு புரிய ஆரம்பிச்சது ஓரளவு. என்னை வச்சு ஆனால் விதவிதமாக காமெடி பண்ணாங்க. லேடிஸு கூட நடிக்கிறவங்க அவங்க எல்லாரும் பிச்சு உதறிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்கள்ல போய் என்ன மற்றவங்களாம் காமெடி பண்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்ப சுத்தி எங்க ஒரே காமெடி தான், கிரிஜா வச்சுன்னு சொல்லவே வேண்டாம். அதனால தொடர்ந்து இந்த காமெடி தொடர்ந்துட்டு இருக்கு. எல்லாம் உங்களோட ஆசையோட நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன். மிக்க நன்றி. சிறப்பு, மிக சிறப்பு. அதாவது காமெடியிலே தன்னைத்தானே காமெடி பீஸா நினைச்சுன்னு பண்றது ரொம்ப கஷ்டம். அது இன்கிரெடிபிளா பொண்டாட்டிக்கு அடங்கின மனைவி, இந்த ஹென்பெக் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கணவர்களை பத்தி காமெடி நிறைய இருக்கும். அநேகமா நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி காமெடி நல்லா வரும். நல்ல நேச்சுரலாவே பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்க. உங்களுடைய நடிப்புக்கான அந்த அனுபவம் வந்து மிக சிறப்பாக இருந்தது. உங்களோட ஃப்ளோ கேட்க வேணாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. வெல்டன் சார், தேங்க்யூ. அடுத்தது நான் PR கிரிஜா மேடம். அவங்க நிச்சயமா டீச்சருங்கனால அவங்க ஸ்கூல்ல நடந்த 1-2 காமெடி வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கிரிஜா மேடம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஆஸ் யூஷுவல் வகுப்பறையில் நகைச்சுவை தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் கேந்திரிய வித்யாலயால ஒரு 33 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவன்னுட்டு. அண்ட் கிளாஸ் ரூம் நகைச்சுவை நம்ம இந்த டாக்டர் பேஷண்ட் ஜோக்கு மாதிரி தான். டீச்சர் மாணவன் ஜோக்கு எல்லாரும் ரொம்ப எப்பவும் ரசிக்கக்கூடியது, அழுக்கவே அழுக்காது. நான் எல்லாம் 6th ல இருந்து 10th வரைக்கும் நான் சோஷியல் சயின்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 8th கிளாஸ்ல நினைக்கிறேன், சரித்திர பாடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அது வந்து யார் அதுக்கு லீடர் அப்படின்னு கிளாஸ்ல கேட்டேன். ஒரு எல்லாத்துக்கும் அதிக பிரசங்கிங்க நிறைய பசங்க இருக்குமே, டக்குன்னு எழுந்து ஜவஹர்லால் நேரு மேடம்னா, டே 1885ல அது நடந்ததுடா, அதுக்கப்புறம் தாண்டா ஜவஹர்லால் நேரு பிறந்தாரு அப்படின்னு. மேடம் உங்களுக்கு தெரியும் அவர் 1880 அதுக்கப்புறம் பிறந்தாரு, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொல்லணும், நீங்க சொல்லி கொடுத்தாதானே எனக்கு தெரியும். அதனால காங்கிரஸ்னாலே நேரு, அதனால ஜவஹர்லால் நேரு நான் சொன்னேன்னு. நான் பல்பு வாங்கினேன் அந்த பசங்க கிட்ட இருந்து. கரெக்ட் தான்ப்பா, நான் தான் சொல்லியிருக்கணும், நீ ரொம்ப கெட்டிக்கார பையன் தான், இனிமே நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அதனால அந்த பசங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும். அப்புறம் எப்படா டீச்சரை வந்து
ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன்ல தள்ளணும்னே பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் இருந்ததுன்னா தீந்தோம். ஏன்னா அக்கார்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் சயின்ஸ்னாலே ட்ரை சப்ஜெக்ட். அதுவும் நிறைய டெக்னாலஜிலாம் லேட்டர் பீரியட்ல தான் நிறைய வந்தது. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்றது, யூடியூப் வீடியோஸ் போடுறது, அதெல்லாம் ஆஃப்டர் யூ கேன் சே 2010 2012 தான் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நான் ஜாயின் பண்ண காலகட்டத்தில் 83ல இருந்து 2000 வரைக்கும் டெக்னாலஜில ரொம்ப கிடையாது. நம்ம வரைகிற சார்ட்டு மேப் போர்டுல மேக்சிமம் யூசேஜ் ஆஃப் போர்டு பிளாக் போர்டு அதுதான். அப்போ ஒரு கிளாஸ்ல ஆஃப்டர் பிஃபோர் லஞ்ச் லாஸ்ட் பீரியட்ல கிளாஸ்க்கு போனா அப்ப ஹிந்தியில சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சோஷியல் சயின்ஸ். அப்ப இந்த ஜாகிர்தார் பாதுஷா அதெல்லாம் ஒரு முகல் எம்பையர் பாடம் நடக்கும்போது ஒரு பையன், என்ன மேடம் ஜாகிரி பாதுஷார் ஹலோ, யார் எங்க ரொம்ப சத்தம் வருது ப்ளீஸ். யாரும் மியூட் பண்ணிடுங்க. மியூட்டிங் ஆன். யார் பேசுறாங்களோ சொல்லுங்க. அதான் ஜாங்கிரி பாதுஷா. மேடம் அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. மேடம் அன்மியூட் பண்ணிங்க. அன்மியூட் பண்ணிக்கணும். மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா ஐயா. ஸோ ஜாங்கிரி பாதுஷான்றீங்களே, ரொம்ப பசிக்குது மேடம் இப்பப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களேண்ணா. சரிடா உனக்கு ஜாங்கிரி பாதுஷா நாளைக்கு நிஜமாவே கொண்டு வந்து தரேன், இப்போ கொஞ்சம் பாடத்தை கவனின்னு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் கிளாஸுக்கு போனா அவன் தலையை தொங்க போட்டுன்னு உட்காந்துருப்பான். நான் வந்து சரி இந்த லஞ்சுக்கு அப்புறம்லாம் ரொம்ப பேசினா கவனிக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த ஹிஸ்டரியில டைம் லைனர் அதுல நான் கிங்கு. அப்படி ஒரு 2 லைனை போட்டு இயர்ஸ் எல்லாம் போட்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சா கண்டிப்பா அவங்க எல்லாம் எழுதிதானே ஆகணும், அப்ப தூக்கம் போயிடும். அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி போர்டுல 2 லைனை போடுவேன். போட்டாங்கடா கோடை போட்டா ரோடே போட்டுருவாங்கடா நம்ம மேடம். இது வந்து நார்த் சவுத் காரிடாருக்கு மேல போயிடுண்டா, எழுதி தள்ளிடுவாங்க மேடம், எழுதிதான் ஆகணும் வேற வழி இல்லடா அப்படிமா. எனக்கு சிரிப்பு தாங்காது. நிஜமாவே பசங்களை வந்து கோச்சு கூடாது. அந்த மாதிரி சமயத்துல அவங்களோட சேர்ந்து சிரிச்சுட்டு அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் டாஸ்க் தான், பட் வி ஐ என்ஜாய்டு thoroughly. இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை இருக்கு. அப்புறம் இன்னொருனா இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் பீரியட்லாம் வரும் கிளாஸ்ல. சப்ஸ்டிடியூஷன் பீரியட்ல இந்த டீச்சர் வரலைன்னா நம்ம போவோம், அந்த பசங்க அதுக்கு வேலையை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேலையை பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் சரி நம்ம இதுகளை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா ஏதாவது அதுகளை ஈடுபடுத்துவோமே அப்படின்னுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொருத்தரா வந்து இங்கிலீஷ்ல பேசுங்கடா மேடம், எங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், பரவாயில்ல என்ன வேணா பண்ணு ஆனா பேசணும், எதை பத்தி வேணா பேசலாமா, நான் தாராளமா எதை பத்தி வேணா பேசு அப்படின்னு. ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட். அந்த பையன் வந்து அவன் சொல்றான், நான் வந்து ஒரே ஒரு பேசுறேன் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா. ஐ லவ் சுரேஷ் ரெய்னா, he bat well, bowling started, first ball no run, second ball 2 runs, third ball wide, fourth ball boundary, fifth ball again boundary, sixth ball sixer, over is over, my chance over அப்படின்னாலே பார்க்கணும். ரொம்ப இந்த பையன் பேரு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, அருண்குமார். அந்த பையன் பேரு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, அவனுக்கு இப்ப ஒரு 30 வயசு இருக்கும். பட் அவனுடைய the way he presented, no, everybody enjoyed. அப்ப நான் சொன்னேன் உனக்கு நிச்சயம் நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரைஸ் தரேன்டா அப்படின்னு. இந்த மாதிரி பசங்களோட காமெடி நல்லா இருக்கும். இவரை வச்சு நிறைய காமெடி பண்ணியிருக்கேன் நானு. இவர் வந்து இவர் தமிழ் ஐயா செல்வராஜ்னா இவருக்கு அப்படியே 100 நமஸ்காரம் பண்ணிடுவார். இப்பயும் இருக்காரு திருச்சியில. இவர் ரொம்ப கிளாஸ்ல குறும்புக்கார மாணவன்றது எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட், எல்லாருக்கும் தெரியும். நானும் ரொம்ப குறும்புக்கார மாணவியா இருந்திருக்கேன், இவர் அதுக்கு மேல குறும்புக்கார மாணவரா இருந்திருக்காரு. அவர் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், எல்லாருக்குமே தெரியும் செல்வராஜன் அவரு. அவர் வந்து கிளாஸ்ல வரும்போது சொல்லுவாராம், இந்த மாதிரி என்னுடைய நண்பரை நான் மார்க்கெட்டில் சந்தித்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டார், என்ன ஐயா உங்கள் வீட்டு புறா குட்டி சௌக்கியமா அப்படி என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆம் ஐயா புறா குஞ்சு சௌக்கியமாக இருக்கிறது என்று பதில் கூறினேன். புறா குஞ்சு என்று சொல்ல வேண்டும் இவங்க கிளாஸ்ல. ஐயா ஒரு சந்தேகம் அப்படின்னு இந்த பாஸ்கரன், அவர் பார்க்கரன் தான் கூப்பிடுவாரு. என்ன பார்க்கரா, என்ன சந்தேகம் உமக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்ல அதே நண்பரைத்தான் சந்தித்தீர்களா, இல்ல இது வேறு ஒரு நண்பரா அப்படின்னு கேட்டாராம் இவரு. உடனே அவர் வந்து சிரிச்சு கொண்டே இல்ல அதே நண்பர் தான் அப்படின்னு சமாளிச்சாராம். இந்த மாதிரி கிளாஸ் ரூம் நகைச்சுவை சொல்லிட்டே இருக்கலாம். நேரமின்மை காரணமாக நான் இதோட நிறுத்திக்கிறேன். மற்றவங்களும் பேசட்டும், எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி. அருமை அருமை. பள்ளிக்கூட நாட்கள் ஜோக்ஸ் அப்படின்னால யாருக்குமே மறக்கவே முடியாது. இப்போ தமிழ் வாத்தியார் இருந்தார் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல.
அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளவா பேச மாட்டார், ஆனா இங்கிலீஷ் பேசணும் ஆசை. ஒரு பையன் வந்து அவரோட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்த குறுக்க அதை கேட்க வந்தான். ஐ டாக் ஹீ டாக் ஒய்யூ மிடில் டாக் அப்படின்னாரு வந்து. அந்த தமிழ்வாதியாருக்கு பேர் கூட உண்டு. டைபிஸ்ட் கோபு ஒரு டிராமால ரொம்ப நடிப்பார், ஸ்டூடெண்டா இருப்பான். ஒரு வாத்தியார் வந்து கேட்பாரு அவனை, டைபிஸ்ட் கோபுட்ட, இலங்கை எங்க இருக்கிறது? இந்த பையன் அப்படியே ரொம்ப மூஞ்சி வச்சு, தெரியல சார் அப்படின்னு. பெஞ்சு மேல ஏறி நில்டா அப்படின்னாரு. ஏறி நின்னா தெரியுமா சார் அப்படின்னா. அந்த மாதிரி பள்ளிக்கூட நகைச்சுவை அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பு. நன்றாக சொன்னீர்கள் கிரிஜா மேடம், வாழ்த்துக்கள். அடுத்து நான் நம்முடைய தென்காசி கணேசன் சார் அவர்களை அழைக்கிறேன். வந்திருக்காரா? அவர் நல்லா பேசுறாரு. தென்காசி கணேசன் நல்லதான் சொன்னேன். இல்ல. அதுக்கு அடுத்து நான் வந்து சுவாமிநாதன் பிஓபின்னு போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்ல. சுவாமிநாதன் சார் இருக்கீங்களா? ஒரு செகண்ட். சுவாமிநாதன் சாமினால வர முடியல சார். அவரு மியூட்ல இருக்காரு. அன்மியூட் பண்ண முடியல அவரால. சரி, So, ஓகே. அடுத்து வேற யாராவது கொடுங்க. அடுத்து சுகன்யா மேடம். மேடம் சுகன்யா அவர்களை அழைக்கிறேன். ஹலோ சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து நான் பேசிக்கலி அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவ. ஸோ நான் அதில் என்ன டே டு டே பேசிஸ்ல என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எனக்கு கண்ணாடி இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். கண்ணாடி போடலைன்னா கொஞ்சம் தூரக்க இருக்கிறவ வந்து தெரியறது குத்துமதிப்பா தான் தெரியவா. இன்னும் அந்த கண்ணாடி ரிப்பேர் பண்ணல. அது ஒரு நாளைக்கு எனக்கு அதுவும் ஆடிட் பாயிண்ட் இருக்கிறச்சு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை நினைச்சு நான் தனியாவே பைத்தியம் மாதிரி நிறைய நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, என்னோட நெய்பர் அக்கா வந்து ரொம்ப க்ளோஸு, என் பொண்ணுக்கு டியூஷன் மிஸ்ஸும் கூட. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ டக்குன்னு நான் எப்போவுமே யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் கேட்குற ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு சமைச்சு தட்டமா, நீங்கள் திண்டாடாதீங்க அப்படின்னு. சரி ஓகே நீ பண்ணித்தா அப்படின்ட்டா. அன்னைக்கு காலம்புறன்னு பார்த்து கண்ணாடியோட சைடு போர்ஷன் உடஞ்சிடுது. சரி ஓகே அதை நொந்துண்டே நான் மாட்டுக்கு காலை ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த அக்கா கிட்ட கூப்பிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த அக்கா வந்து ஒரு விஷயம் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்க பாரு சுகன்யா, எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அது அனாவசியமா சில பல ரீசன்ஸ்க்காக எங்க ஆத்து மாடியில இருக்கிறவர் கொஞ்சம் தேவையில்லை, அவளுக்குலாம் தேவையில்லை அப்படின்னு. சரிக்கா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் 7 மணிக்கெலாம் கிளம்புற கொடுத்துட்றேன், நான் 7:30 கிளம்பணும் அப்படின்னு. சரின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடகடன்னு வெளியில வந்து அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து அந்த அக்காவை கூப்பிட்டு கொடுத்தேன். கொடுத்த உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு உருவம் தூரக்கிலேருந்து வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன், அக்கா நேத்திக்கு மிருத்துலா வந்து உங்களோட கிளாஸ்ல பேகை மாத்தி எடுத்துன்னு வந்துட்டா, ரொம்ப சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த அக்கா ஒரு மாதிரி குழப்ப மனநிலையிலேயே பார்த்தா. சரின்னு வாங்கிட்டு போயிட்டா. வாங்கிட்டு போயிட்டு உள்ள போய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணா. நானும் வந்து கதவை திறக்கறச்ச என்ன அங்கிள் சௌரியமா இருக்கீங்களா அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து கேட்டுட்டு உள்ள வந்துட்டேன். அப்புறம் தான் வந்து கண்ணாடி கொஞ்சம் கிட்டக்க வந்து பார்த்தா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த அங்கிள் இல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த அண்ணான்னு தெரிஞ்சது. ஸோ நான் நான் தான் உருவத்தை மாத்தி அங்கிள் அண்ணா வந்து அங்கிளா கூப்பிட்டிருக்கேன். அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, என்னை விட ஒரு 3 வயசு பெரியவர் தான். இதுக்கு என்ன கொழுப்பு இருக்கும் பத்தியா, இது வந்து 3 வயசு தான் இதோட பெருசு, என்ன போய் அங்கிள் இருக்காருன்னு அவர் நினைச்சுட்டு இருப்பார். இந்த அக்கா பக்கத்தாத்த அக்கா, எதுக்கு இவருக்காக இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்த, உனக்கு கண்ணாடி இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னாச்சு. எனக்கு அதோட முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போனா எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ப்ரெசன்டேஷன். எப்பவுமே எனக்கு வில்லங்கமா இருக்கிறது என் லேப்டாப்பை பார்த்து நான் ப்ரெசென்ட் பண்றேன்னு தான் பண்ணிடுவேன். அந்த நேரம்னு பார்த்து என்ன சொல்லிட்டார் எம்டி, நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு. அன்னைக்கு நான் உன்னோட லேப்டாப் பார்க்குறேன், நீ போய் ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ அதை போய் அந்த கையில இருக்கிற அந்த பாயிண்டரை வச்சுன்னு பண்றச்சு எல்லாம் குத்துமதிப்பா தான் தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதோ குத்துமதிப்பா பேசி முடிச்சு இது பண்ணியாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் வந்து வெல்டன் சுகன்யா சூப்பரா, அதான் நான் நினைச்சுன்னு. சரி ஓகே, எப்படியோ நம்மளுக்கு வாயில்லை பிள்ளை பிழைக்கும்னு எங்க அப்பா சொல்லுவார். அந்த மாதிரி ஏதோ அன்னைக்கு பொழுதுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சதுனால தப்பிச்சோம். கிட்டக்க போய் ஏதாவது கேள்வி கேட்டா சுத்தம் அந்த ஷீட்ல ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா லேப்டாப்பை கிட்டக்க பார்த்தா தான் தெரியும்
தூரக்க பார்த்தா என்ன தெரிய போறது அப்படிங்கிற ஒரு கவலை தான். அதுல வேற இன்னொரு பையன் ஆடிட் பையன் வந்து சொன்னான், சார் மேடம் எம்டி கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நீங்க வந்து நேத்திக்கு லீவு, அதை உங்கள்ட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னா நான் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கேட்டேன், எப்படா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு. மத்தியானத்துக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி இப்ப போய் கேட்டு பாரு, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, அவர் வந்து டியூவல் குவாலிஃபிகேஷன், இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. டேய் முதல்ல புரிஞ்சுக்கோடா. சாப்பிட்டா விட்டு போய் அவர்கிட்ட பேசினா ஒண்ணுமே அவர் ஞாபகத்துல இருக்காது. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன். முதல்ல போய் கேளுடா அப்படின்னு. அவர்கிட்ட போய் கேட்டா when did you talk? we never spoke about this அப்படின்னு இருக்காரு அவரு. ஐயோ மேடம், நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் எப்ப பேசணும், எப்படி பேசணும், இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணுங்கிறத தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு திருப்பி போய் பேசினோம். அவர் அதுக்கப்புறமா he just got clarity about the subject matter. ஸோ இதெல்லாம் வந்து அது 1 or 2 daysல நடந்த அந்த கண்ணாடி இல்லாம நடந்த தவிப்பு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் ஷேர் பண்ண. சூப்பர் நீங்க சூப்பர் சிறப்பாக சூப்பர். சொன்னீர்கள். இந்த கண்ணாடி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் கண்ணாடி எங்கேயோ வச்சு தேடுறது தான் ரொம்ப காமன். பாத்ரூம்ல இருக்கான்னு பார்த்தேன், காணோம். பெட்ரூம்லயும் காணோம். பெட்டு கீழே மேல உள்ள எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். எங்க இருக்கு கண்ணாடி தெரியல. ஒரே கத்து வீட்டுல கண்ணாடியை காணோம். கண்ணாடி எங்க வச்சீங்க, எங்க வச்சிருப்ப, நீங்களே படிச்சுட்டு எங்கேயா வச்சுட்டு இங்க தேடுறேன்னு ஒரே சத்தம். என் பொண்ணு இங்க இருந்து வந்தா, கண்ணாடி காண்டி பாத்தியான்னு கத்தினா, வா வா அப்படியே அழிச்சுன்னு போனா. கட கட கடற்கரை ஆக்சுவலி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிறுத்தினா. என்னடி கண்ணாடி கட்ட, இந்த கண்ணாடி கட்ட நல்லா பாருன்னா, தலைக்கு மேல இப்படி வச்சுன்னு இருக்கேன். அது மறந்து போயிடுது. So, தலைக்கு மேல இருக்கிற கண்ணாடி வீடு பூரா தேடி இருக்கேன், கண்ணாடி கிடைக்கல. சோ அந்த கண்ணாடி கிடைக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய காமெடி தான் அது. ஏன்னா பாக்குறவாளுக்கு தெரியாது காமெடி, அது இல்ல அனுபவிக்கிறவங்களுக்கு அது தான் தெரியும். என்னன்னா, ஆமா அது என்னன்னா தூரக்க இருக்கிறவா தெரிய மாட்டேங்கிறா சார். அதனால இப்ப இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னன்னா ஆட்டிடியூடு நீ என்கிட்ட வந்து கேட்டாதான் தெரியும் என்னோட பிரச்சனை. நெக்ஸ்ட்மா மிக நன்றாக சொன்னீர்கள் சுகன். நல்ல டாபிக், அதாவது எடுத்துக்கிற டாபிக்கை பொறுத்து சிறப்பாக அமைகிறது. அடுத்தது நான் பானுமதி வெங்கடேசன் அவர்களை அழைக்கிறேன். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இதில் வந்து நான் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் ஒரு சீரியஸ் பர்சன் கொஞ்சம். ஆனால் நான் ரொம்ப சீரியஸாக தான் எனக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, ஜோக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு ஜோக் காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அப்புறம் நான் எழுதின நகைச்சுவையாக எழுதின குறுநாவல் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு மங்கையர் மலரில். ஸோ ஏதோ நமக்கும் ஜோக்குக்கும் ஏதோ சம்மந்த ராசி இருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டேன். ஜாதகத்தில் வந்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் அவள் ஹியூமரஸாக இருப்பாளாம். ஸோ அதனால் அதை ஏதோ ஒர்க் அவுட் ஆகிறது போல இருக்கு. நல்ல ஸ்டாண்டப் காமெடின்னா பேர் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டேன். நான் வந்து இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, என்னோடய பேர் பானுமதி பியில் ஆரம்பிக்கிறதுனால எல்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். நமக்கு இந்த மாதிரி இந்த காம்படிஷன் எல்லாம் டக்கு டக்குன்னு முன்னால் முடிச்சுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கடைசியில் கூப்பிட பக்குங்கிறது, ஐயோ நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஜோக்கை இவா சொல்லிடக்கூடாதே, நான் இப்போ என்ன பண்ணுவோன்னு அது வேற மண்டையில் ஒரு பக்கம் ஓடிண்டே இருந்தது, ஜோக்கை சரியாக ரசிக்க முடியாமல். இப்போ தான் என் டேர்ன் வந்திருக்கு. ஸோ அதனால பின்னால் இருக்கிறவங்களோட கஷ்டம் இப்போ தான் புரியுறது. எஸ்ஸு வி அதெல்லாம் வரவாள்லாம் அவெல்லாம் சொல்லுவாள், அட்டண்டன்ஸ்லேயே கடைசியில் வரும் பேர். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ரொம்ப தள்ளி போயிடும், நமக்கெல்லாம் முன்னால் வந்துடும். பியில் ஃபஸ்ட்டு டே வந்துடும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல போகிறது வந்து வீட்டில் இருக்கிற நகைச்சுவை, அதாவது குழந்தைகள் எப்படிலாம் நமக்கு அவளால் நமக்கு கிடைக்கிற நகைச்சுவை விஷயங்கள் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து ஒரு பையன் இருந்தான், மணின்னு பேர். நல்ல வெரி இன்டெலிஜென்ட் பாய், ஆனால் வெரி நாட்டி, ரொம்ப நாட்டி, வெரி இன்டெலிஜென்ட். அவனுக்கு வந்து எல்லா பாடமும் அவள் அம்மா சொல்லி கொடுப்பா, எல்லா சப்ஜெக்டும் அவள் அம்மா சொல்லி கொடுப்பா. ஹிந்தி மட்டும் அப்பா டீச் பண்ணுவார். ஆனால் அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. அவனு ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு வந்தது. அவன் டெஸ்ட்டில் வந்து எல்லா பாக்கி, அதாவது அவள் அப்பாவோட சப்ஜெக்ட், அவள் அப்பா சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் ஹிந்தியில் வந்து 25 out of 25 வாங்கிட்டான். பாக்கியிலலாம் 23, 22 அப்படி வாங்கியிருக்கான். இது அவன் அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம். என்னடா இப்படி பண்ணிட்ட பத்தியாடா, நான் வந்து சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்டெல்லாம் நீ மார்க் குறைச்சி வாங்கியிருக்க, உங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்ததில் மட்டும் ஃபுல் மார்க் வாங்கிட்ட அப்படின்னா. உடனே அவன் அம்மாவை சந்தோஷப்படுத்தணுன்னு, அப்படி இல்லாமா நீ சரி நீ கவலைப்படாதம்மா, அடுத்த டெஸ்ட்டில் அப்பா சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்ட்லேயும் குறைச்சி மார்க் வாங்குறேன் அப்படின்னானா. அந்த மாமிக்கு வந்து ஒரே இப்படி தப்பாக புரிஞ்சுட்டான் மாமி அப்படின்னா. அது மாதிரி இந்த மாதிரி பசங்க வந்து நிறையா நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் செய்வாங்க. நான் எங்கள் ரிலேட்டிவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னென்னா,
அப்போல்லாம் நிறைய வீட்டில் நிறைய குழந்தைகள் இருப்பா, வயசு வித்தியாசமும் நிறையா இருக்கும். ஒரு பெரிய குழந்தை மூத்த குழந்தைக்கும் கடைசி குழந்தைக்கும் நிறையா வயசு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி ஒரு வீட்டில் வந்து பெரிய அக்கா பொன் பார்க்க வரா, பொன் பார்க்க வந்திருக்கா. கடைசி தங்கைக்கு அப்போ 5 வயசு தான். இந்த பொண்ணு அந்த அந்த பொன் பார்க்க வந்தவா வந்து நார்மலாக வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவா இல்லையா, அவள் வாங்கிட்டு வந்து அதை ஒரு டேபிளில் வச்சுருக்கு. இந்த கடைசி தங்கை வந்து வெளியில் அங்கே இங்கே ஓடிட்டு விளையாடிட்டு கிடுகிடுன்னு உள்ள வீட்டுக்குள்ளே வந்து வந்தவன் அந்த வாழைப்பழத்தை பார்த்தோன்னே டபக்குன்னு அப்படியே பிச்சு அங்கேயே உரிச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதில் இன்னொரு அக்காவுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக எடுத்து, ஐயோ அந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுறதுன்னு நைஸாக அவளை ஒரு கிள்ளினா, இவன் என்ன ஏன் கிள்ற அப்படின்னா எல்லாருக்கும் தாப்பில், ஐயோ சேச்சே உன்னை கிள்ளலைண்ணா, வா ஏதோ கடிச்சிருக்கோன்னு அப்புறம் அவளை உள்ளே இழுத்துன்னு போனான். இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் எதையாவது பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து அந்த குழந்தைகள் இருக்கிறத தெரியாமல் யாரை பற்றியாவது ஏதாவது கமெண்ட் அடிச்சிருப்போம். கரெக்டாக அவள் வரும்போது அந்த அம்மா நீ அன்னைக்கு அவளை பற்றியே சொன்ன அப்படின்னு நம்மளை போட்டு கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணான், அவனும் வந்து இதே மாதிரி விஷமம். அவள் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்கா, அவள் ஃப்ரெண்டு உள்ள கிச்சனில் வேலையாக இருந்திருக்கா, இன்னொரு ஃப்ரெண்டு அவளை பார்க்க வந்திருக்கா. இவன் ஹாலில் உட்காந்துட்டே அம்மா அவனோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு குரல் கொடுத்துருக்கான். அவன் அம்மா அங்கேருந்து யாருடா அப்படின்னு கேட்டிருக்கா. அதாம்மா நீ சொல்லுவியே நம்மாத்துக்கு வரும்போதெல்லாம் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டா, வெறும் கையோட வருவான்னு, அந்த ஆண்டி தாம்மா வந்திருக்காங்க அப்படின்னா. இவ வந்தவளுக்கு அவள் என்ன பண்ணிட்டா, நல்ல வேளை அவள் வந்தவ வந்து சரி அவள் ஏதோ கவனிக்காத மாதிரி புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஏதோ பாவனை பண்ணி அவளை காப்பாத்தினா. இந்த மாதிரி இந்த பையனை வச்சுட்டு இவ அப்பா அம்மா பண்ண தப்பு என்னன்னா, அவன் யாரையாவது ஒரு பட்ட பேர் வைக்கிறது அதெல்லாம் வச்சு அவள் அப்பாவோட பாஸ் ஒருத்தர் வந்து ராம்னு பேர், அவருக்கு மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால இவர் அப்பா என்ன பண்ணுவார், அவனை சொல்லும் போதெல்லாம் மூக்கு ராம்னு அப்படின்னு சொல்லுவார். அந்த மூக்கு ராம் சொன்னான், மூக்கு ராம் என்னை படுத்திட்டான், மூக்கு ராம்னே அந்த பையனுக்கு எடுத்து அப்படியே பேசிட்டு இருப்பார். இதில் அந்த மூக்கு ராமை வந்து இவ சாப்பிட வேற கூப்பிட்டுட்டா ஒரு நாளைக்கு ஆற்றுக்கு வீட்டுக்கு சாப்பிடவான்னு. சாப்பிட வந்தா இவ அப்பா நாள் அவன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே பயம், எங்கேயாவது இந்த பையன் மூக்குறாம்னு சொல்லிட போறானேன்ட்டு நாள் அவனுக்கு பயங்கரமாக கோச்சிங் நடக்கிறது. ஏய் அந்த நாளைக்கு அங்கிள் வருவான், அந்த அங்கிள் பேர் என்ன, மூக்குராம், சேச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா, ராம், மூக்குராம்லாம் கிடையாது, ராம் தான் சொல்லணும், என்ன மூக்குராம் சொல்லிடக்கூடாதுன்னு அவனை பயங்கரமாக கோச் பண்ண. அவனும் சரின்னு மண்டே ஆட்டிகிட்டே இருந்தான். அவரும் வந்துட்டார் வீட்டுக்கு. வந்தா இவன் வந்து பேசிகிட்டே இருக்கா. அந்த பையன் அவன் பாட்டுக்கு அவன் கேஷுவலாக இருந்தான், அவன் ஒன்றும் எதுவும் பண்ணல. இவாளுக்கானா ஒரே பயம், அவனையே பார்த்துட்டு இருக்கா அவன் அம்மா, இவன் எந்த நிமிஷம் நம்ம மானத்தை வாங்க போகிறானோ அப்படின்னு. அவன் வாயே திறக்கலை. சாப்பிட்ற நேரம் வந்தது. சாப்பிட அவள் டேபிளில் எல்லோரும் உட்காந்துட்டா இவன் வந்து இட்லி சேவை வடை அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருந்தா. அவர் சேவையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இட்லி போட்டுக்கிறார். இட்லிக்கு வந்து சட்னி இருந்தது, சாம்பாரும் இருந்தது. இவன் அம்மா என்ன பண்ணா, மிளகாப்பொடி கொண்டு வந்து அவர்கிட்ட, உங்களுக்கு நான் இட்லிக்கு மிளகாப்பொடி போட்டோமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு மூக்குக்கு மிளகாப்பொடி போட்டுமா அப்படின்னு கேட்டா. இவன் அப்பா அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டார். நல்ல வேளை அந்த ராமுக்கு புரியல, என்னவா அப்படின்னா, இல்லை இட்லிக்கு மிளகா அப்படி போட்டோமான்னு அப்புறம் அதை மாற்றிண்டாலாம். அது மாதிரி இன்னொரு பையன் என்ன பண்ணா, அவள் வீட்டில் இதே மாதிரி ஒரு விருந்து நடக்கும்போது அப்போல்லாம் இலையில தான் பரமாறுவா இல்லையா, தரையில் உட்காந்து இலையில பரமாறுவோம். இந்த பையனுக்கு அவள் அம்மா வந்து இலையில சாப்பிட தெரியாதேன்னு சொல்லிட்டு தட்டில், அவனுக்கு மட்டும் தட்டு வச்சுருக்கா, தட்டில் பரமாறியிருக்கா. எல்லாம் சாதா ரசம்லாம் பாயசம் ஊற்றிருக்கா. பாயசம் ஊற்றிட்டு அவள் அம்மா அப்படி கொஞ்சம் நகர்ந்துருக்கா. இவன் அம்மா பாயசத்தில் தலைமுடி அப்படின்னானா. ஏய் சீச்சி அவள் அம்மா, இல்லைடா அது தலைமுடி இல்லைடா, தட்டில் கீரல் அப்படின்ட்டு இருக்கா அவள் அம்மா. சரிண்ணா அவன் அப்படி கொஞ்சம் அவன் அடுத்த ஒரு 2 பேருக்கு போயிருப்பான். அம்மா அந்த கீரல் என் கையோடு வந்துடுத்தோ அப்படின்னானாங்க. இவாளுக்கெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடம். சரி அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றான்னு அப்புறம் அவனை சமாளிச்சாலாம். அது இப்போ ரீசெண்டாக இப்போ எங்காத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே வெட்டிங் டே ரெண்டுமே பிப்ரவரியில் தான் வரும். என் பேத்திக்கு வந்து அவளுக்கு வந்து அவளோட 2வது பேத்திக்கு அவளோட பர்த்டே அக்டோபரில் வரும். இப்போ வெட்டிங் டேக்கு நாங்கள் வெளியில் போனோம் சாப்பிட்றதுக்கு. இவளுக்கு வந்து ஒரே அம்மாவுக்கு வந்து பிப்ரவரியிலே வந்துடுறது, நமக்கு அக்டோபரில், அது எங்கேயோ இருக்குது அக்டோபர், அப்போ தானே வருதுன்னு சொல்லிட்டு என் பேத்தி என் பொண்ணுட்ட, why didn't you plan my birthday in January அப்படின்னு கேட்டா. என் பொண்ணு அதெல்லாம் நம்மளாம் பிளான் பண்ண முடியாதுன்னு. ஓகே எனிவே அப்பாஸ் பர்த்டே வில் கம் ஒன்லி ஆன் டிசம்பர். அது அவளுக்கு ஒரு சந்தோஷம். இவளுக்கு அக்டோபரில் வருதுன்னா அவள் அப்பாவோட பர்த்டே டிசம்பரில் தான் வருதான் அப்படின்னு தன்னைத்தானே அவள் தேத்திண்டா. அதில்
அது மாதிரி இதில் இந்த நாட்டி மேடம் கிரிஜா மேடம் சொன்னாங்க டீச்சர்ஸ் எப்படி பசங்க என்ன மாதிரி பேசுவாங்க கொஸ்டின் கேட்பாங்கன்னு. எங்கள் அப்பாவும் ஒரு டீச்சர் தான். இந்த மாதிரி அதனால நான் டீச்சர் ஜோக் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணும். ஆனால் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, என் ஃப்ரெண்டோட அவன் ஃப்ரெண்டு சொன்னார் இது, அவரோட தம்பி அந்த மாதிரி பண்ணானா. அதாவது அவன் எஸ்எல்சி படிக்கும்போது அவன் டீச்சர் வந்து மேத்ஸில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று நடத்தியிருக்கார். நடத்தும் போது அவர் முன்னுரையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். இது மாதிரி இந்த சப்ஜெக்ட் இது வந்து ரொம்ப டஃப், அந்த டாபிக் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கலைன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், அதனால் இதை நீ இதை வச்சு பேஸ் பண்ணி பின்னாலெல்லாம் போகும், அதனால் இது நீ கற்றுக்கலைன்னா உனக்கு வந்து நீ பாஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னாராம். உடனே ஒரு பையன் வந்து சார் ஒரே ஒரு டவுட், அதாவது எங்கள் ஃப்ரெண்டோட தம்பி, சார் ஒரே ஒரு டவுட் அப்படின்னானா. என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். டவுட்டா என்ன சொல்லு என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எப்படி சார் பாஸ் பண்ணீங்க அப்படின்னானா. இவர் வந்து அவன் தம்பியை சொல்லுவார், அவன் இந்த மாதிரிலாம் பேசலாமா, கடைசியில் அவன் பாவம் அந்த பையன் எஸ்எல்சியில் வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ்லேயோ அதுலேயோ மார்க் கம்மியாகி 2 மார்க்லேயோ இனிமேல் ஃபெயில் ஆகிட்டான். இதெல்லாம் குரு சாபம், குருவை போய் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அவன் தம்பியை திட்டினார் அவர். அது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் அதெல்லாம் அது வந்து நமக்கு அது வற்றாத ஜீவநதி. அந்த மாதிரி ஜோக்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் நமக்கு லைஃப்பில். ஸோ எனக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப முன்னதான் இந்த ஜோக்ல நிறைய உண்டு. ஏன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம். இப்பெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியா போயிட்டதுனால அவ்வளவு பெரிய ஜோக்ஸ் எல்லாம் வருது. தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லார பத்தியும் ஜோக்ஸ் நிறைய இருக்கும். குழந்தைகள் பண்ற ஜோக் தான் ரொம்ப நிறைய. ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். அடுத்தது நான் பேராசிரியர் வாவேசு அவர்களை அழைக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணி அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஆக்சுவலா நான் வந்து பேர் கொடுக்கல நான் சொல்றதுக்கு. ஏன்னா நான் வந்து இதுவே ஒரு சிரிப்பா இருக்கு எனக்கு. எனிவே ஒரு அந்த காலத்து பழைய ஜோக்கு இது மாதிரி வீட்டில் சொன்னா, நான் ஸ்டாண்டப் காமெடினா போக போறேன்னா அம்மா சொல்லியிருக்கா, மேடையில் போய் எல்லாம் பேசாதா, எல்லாம் சிரிச்சு வைக்க போறாங்க அப்படின்ட்டு. சிரிக்கிறதுக்கு தான் போறான். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு இன்னொருத்தருடைய சோகத்துல நமக்கு சிரிப்பு வருது. நாகேந்திர பாரதி ஆரம்பி வச்சார் அந்த சோகத்தை. இல்லை எனக்கு தெரிஞ்சு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி. இப்போ இங்கே இவர் நம்ம விஸ்வநாதன் இருக்கார், இங்கே மீவி இருக்கார். அவர் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்தபோது என் பையன், இப்போ நான் சாண்டியாகோல இருக்கேன், என் பையன் வீட்டில் இருக்கேன், அவன் தான் சின்ன குழந்தையா இருந்தான். அப்போ நீ என்னடா வாவேசோட பையன் தானே, நீ உங்க அப்பா மாதிரி ஏதாவது கவிதை சொல்லுவியா அப்படின்னு கேட்டுறான். ஞாபகம் இருக்கா விஷயம் தெரியல எனக்கு அந்த காலத்துல. சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டான், மனிதன் எப்படி நடக்கிறான் அப்படின்னு கேட்டான். என் பையன் வந்து மம்மு சாப்பிட்டு நடக்கிறான் அப்படின்னா அடுத்த வேலை. அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னொருத்தன் வந்தான் வீட்டுல. இந்த மாதிரி ஒரு நாள் என் பையன் கேட்டான் என்கிட்ட, ஏப்பா நீ கவிஞனா அப்படின்னா. வீட்டுக்கு கவிஞர் வாவேசுலாம் வரும், அப்ப கொஞ்சம் படிக்க தெரியும் அவனுக்கு. நீ கவிஞர் வாவேசுவா அப்படின்னா. ஆமா அப்படின்னா. கவிஞர்னா என்ன அப்படின்னு. கவிதை எல்லாம் பாடுறது. இப்போ பாடுவியான்னா. சரி பையனே கேட்டுட்டான், சேலஞ்சு தருமி மாதிரி ஒன்றும் மாற்றே சொல்ல முடியாது, எங்கேயா போய் எழுதி வாங்கிட்டு வர முடியாது, சொல்லுன்னு. மேலே பார்த்தான், மேலே பார்த்துட்டு இந்த டியூப்லைட்டை இதை பத்தி பாடு அப்படின்னா. சரி டியூப்லைட் தானே, கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல, ஏன்னா டியூப்லைட்னா சிம்பாலிக் ஆஃப் ஒரு டியூப்லைட்னா சரி அப்படின்ட்டு டியூப்லைட்டை பார்த்துட்டு, இது ஒரு வாழைத்தண்டு அப்படின்னு. இது ஒரு வாழைத்தண்டு மாதிரி இருக்கு, வாழைத்தண்டு. ஆனா அப்படி சொன்னா அது கவிதை ஆகாது. இது ஒரு வாழைத்தண்டு, இது ஒளி திண்டு அப்படின்னு. அடுத்தது நம்ம தான் வந்து எதுகை முனையில பெரிய ஆளுங்களாச்சே. இது ஒரு வாழைத்தண்டு ஒளி திண்டுன்னு 3ஆம் லைன்ல என் பையன் முடிச்சான், அதுல ஷாக்கும் உண்டு அப்படின்னு அவன் முடிச்சான். இந்த ஷாக் எனக்கு தான் வந்து. சில முறை என்ன ஆகும், சாதாரண விஷயம் கல்லூரியில வந்து ஒரு வார்த்தை எப்படி வந்து நகைச்சுவையா இருக்கக்கூடிய வார்த்தை எப்படி வந்து வித்தியாசமா வருதுங்கிறது சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், சீனியர் ப்ரொஃபசர். அவர் வந்து இன்னொரு ப்ரொஃபசர் வந்து ஒரு நாள் ஒரு வீட்டுல மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருன்னா தலையில அடிபட்டுன்னு வந்தார். இவர் என்ன பண்ணிட்டார், அதை கலாட்டா பண்றதுக்கு வேண்டி, யார்ப்பா நம்ம கிருஷ்ணமூர்த்தி தானே, அவன் நம்ம கிளாஸ் எடுத்தா இல்லை அந்த பசங்க கிட்ட சொல்றாங்க, அவன் மரத்துல இருந்து கீழே வந்தா பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னா, தலையில அடிபட்டு. அவருக்கு மகா கோபம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப இத்தனைக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ். கேன்டீன்ல மீட் பண்றாங்க, நாங்களும் கூட இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அது 2 பேருக்கும் பெரிய சண்டை வரப்போறதும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவர் வந்து அவர் பைத்தியம் சொல்லிட்டார். அன்னைக்கு எல்லாம் கேன்டீன்ல, காலேஜ் கேன்டீன்ல உட்காந்துரும். அங்கேருந்து வந்து, என்ன கோவிந்தா, இவர் பேரு கோவிந்தன், என்ன கோவிந்தா என்ன பைத்தியம் சொல்லிட்டேமே,
அப்படின்னு கோவமா வந்தார். அட பைத்தியமே, இது பெரிய விஷயமா அப்படின்னாரு அவர். ஸோ அந்த ரெண்டாவது பைத்தியம் வந்து முதல் பைத்தியத்தை கேன்சல் பண்ணிடுது. 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்றான். நாங்க உட்காந்து எல்லாம் சண்டை வரும்னு எதிர்பார்த்தவங்களும் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி சாதாரண விஷயங்கள், அந்த காலத்துல ஒரு ஜோக் வரும், சார் இந்த பீமராவும் ராமராவும் இருந்தாங்களே எங்க போனாங்கன்னு. ராவோட ராவா போயிட்டாங்கன்னா. ஸோ இது என்ன ஜோக் இது? பிகாஸ் இந்த ரைமிங் ராவோட ரவான்னு. ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கமெண்ட் கொடுத்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ராவோட ராவா போயிட்டாங்கன்னா ஊறுகா பாட்டில விட்டு போயிட்டான்னா. இந்த ஊறுகா பாட்டிலோடு போயிட்டாங்கிற வந்து அந்த ராங்கிறதுக்கு மீனிங் தெரியறதுக்கு இது பண்ண முடியும். அது மாதிரி இது மாதிரி வாழ்க்கையில பல இடங்கள்ல வருது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு நிறைய இந்த வாத்தியார் ஜோக்கெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் சொன்னாங்க. வாத்தியாருக்கு பேர் வைக்கிறது பாஸ்கருக்கு தெரியும். நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தான். வாத்தியாருக்கு பேர் வைக்கிறத பத்தி தெங்கச்சி சுவாமிநாதன் நிறைய பேசியிருக்காரு. அதை பத்தி ஒரு பையன் வாத்தியாருக்கு செங்குட்டுவன்னு பேர் வச்சான். செங்குட்டு ஏன்னா அவர் எல்லா வீட்லயும் குட்டுவர் அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு வாத்தியார் வந்து நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு கிள்ளுவரான். அவருக்கு பேர் நலங்கிள்ளின்னு வச்சான். அதுக்கு பார்த்து ஒரு பையன் சொன்னானா, டே அவர் நலங்கிள்ளி பேர்ல நெடுங்கிள்ளின்னு பேர் வை, ஏன்னா கிள்ளிண்டே இருப்பான், ரொம்ப நேரம் கிள்ளின்னு இருக்குதுன்னு. பட் ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியார் ஜோக் என்ன அப்படின்னா, வாத்தியார் பேசிட்டே இருப்பார், திடீர்னு வெளியில நாய் குறைக்கும். நாய் குறைச்ச உடனே சவுண்டுக்கு வேண்டி என்ன நிறுத்திடுவார். அப்புறம் அந்த நாய் குறைக்கிறத நிறுத்த உடனே ஒரு பையன் எதேச்சியா சொல்றான், சார் அது நிறுத்திட்டு நீங்க ஆரம்பிங்க சார் அப்படின்னா. அதனால எங்க ஜோக்கரு தெரியாது. எல்லாம் ரொம்ப நிறைய அருமையான ஜோக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் பாஸ்கர் இஸ் கண்டக்டிங் வெரி குட். ப்ளீஸ் கேரி ஆன். நன்றி. தேங்க்யூ, மிக்க நன்றி சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இருக்கு ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல எல்லா வாத்தியாருக்கும் பேர் உண்டு, இங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேர்லாம் உண்டு. பஞ்சகச்சங்கட்டின்னு ஒரு வாத்தியார் எப்ப பார்த்தாலும் குனிஞ்சு சரி பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு ஆட்டோன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த ஆட்டோ தானே ஸ்டார்ட் பண்ணது குனிஞ்சு பண்ணுவாங்க, அதனால அவர் பேரே ஆட்டோன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி உண்டு. இந்த குழந்தைங்கள்லாம் டைரக்டா பதில் சொல்லும். எப்படி நடக்கிறேன்னா மம்மு சாப்பிட்டு நடக்கிறாங்க. என் பொண்ணு எல்கேஜிக்கு போனா, அங்க போன டீச்சர் வந்து காமிச்சு, வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இது தக்காளி டொமேட்டோ அப்படின்னா. சரி உங்க அம்மா என்ன பண்ணுவா இதை அப்படின்னா, நறுக்குவா அப்படின்னா. அவ்வளவுதான். உங்க அம்மா என்ன பண்ணுவா இதைன்னா நறுக்குவான்னா. தக்காளி வைப்பா, சாம்பார் வைப்பா, கூட்டலாம் இல்ல. அவங்க அம்மா என்ன பண்ணுவா, நறுக்குவான்னா. அவன் நேரா டைரக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது நான் கூப்பிட போவது திரு மதுவந்தி அவர்கள். பாஸ்கரன் சார், அவங்க கணேஷ் ராம், இந்திரா ராமநாதன்லாம் இருக்காங்க. நம்ம வந்து நம்மளை கம்பல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களாம் ரொம்ப ஸ்டால்வர்ட்ஸுக்கு இடம் கொடுத்துடலாம். முதல்ல கொடுத்துடலாமா? சரி. அப்ப அடுத்தது இந்த ஜெகநாதன் ஒரு பேர் இருக்கு. இருக்காரு. ஜெகநாதன் உள்ளேன் ஐயா. வாத்தியார் பத்தி பேசுறீங்க இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வரும். இது வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சா மாத்திரம் போறாது, நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர் தமிழ் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு ஒரு பாடம் கற்றுனேன். அதில் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வந்து குவைட்டில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே வார் டைமில் திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஒரு அகதியா, வேலை இல்லை, ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க, கோயம்புத்தூர் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே போய் மெம்பர்ஷிப் வாங்கி எதனா ஃபைனான்ஷியல் கன்சல்டன்சி ஆரம்பி அப்படின்னாங்க. எனக்கு கோயம்புத்தூர் போனதே இல்லை. நான் சென்னை, பாம்பே, அப்புறம் வெளிநாடு போயிட்டேன். கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னே தெரியாது வரும்போது. சரி ஒன்றுமே இல்லையே, அங்கே தான் போய் பார்க்கலாமேன்னு போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கே ஆரம்பிக்கிறாலும் அங்கே போய் எல்லார்ட்டையும் பேசிட்டு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பேசிட்டு, மாருதி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருந்தது கோயம்புத்தூரில், சின்ன லாட்ஜ் ஆர்எஸ்புரத்தில். அங்கே சின்ன ரூமு, கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாட் அ வெரி பிக் ஹோட்டல் ஆர் சம்திங். அப்போ அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும். இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லாட்ஜு. அங்கே ரூம் எடுத்துட்டேன், ஒரு 4 நாள் இருக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே எல்லாம் அலைஞ்சிட்டு திரும்பி ரூம் போயிட்டு ஒரு வேஷ்டி மேலே ஒரு பனியன் போட்டு வெளில இந்த வராண்டா மாதிரி இருக்கும், அங்கே சும்மா காற்று வாங்கலாமேன்னு வந்தேன். ஒரு 7 மணி இருக்கும். அப்போ என் எதிர வந்து ஒரு நடுத்தர வயதானவர், மிடில் ஏஜ்டு, லுங்கி கட்டியிருந்தார். அவரும் பனியன் போட்டிருந்தார். வந்து வணக்கம் தம்பி அப்படின்னாரு. வணக்கம் சார் அப்படின்னு. புதுசா அப்படின்னாரு. எதுக்கு கேட்குறான்னு தெரில, ஊருக்கு புதுசுன்னு கேட்குறாளா இல்லை இந்த ஹோட்டலுக்கு புதுசா எதுக்கு புதுசுன்னு கேட்குறான்னு தெரில. சும்மா அப்படியே ஆமாம் சார் அப்படின்ட்டேன்.
மணி 7 ஆச்சு, டிஃபன் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. என்ன போய் டிஃபன் பண்ணிட்டீங்களா என்ன எதுக்கு கேட்குறாரு? நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம், டிஃபன் எதுக்கு கேட்குறாரு? அதுவும் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு, எதுக்கு கேட்குறாரு? எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படி பார்த்துருந்தேன். என்ன தம்பி 7 மணி ஆயிடுத்த, டிஃபன் பண்ணிடணும்ல, ரொம்ப லேட் பண்ணாதீங்க அப்படின்னாரு. இது ஏன் இதுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியல. டிஃபன் நம்ம சாப்பிடுவோம், வேற பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு. பண்ணுறதுன்னா மேக்கிங் டிஃபன் இல்லை. ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு தான் சாப்பிட்டு பழக்கம், எனக்கு டிஃபன் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. எதுக்கு கேட்குறேன்னு யோசித்தேன். அப்புறம் எனக்கு நானே பார்த்துட்டேன். நான் சும்மா ஒரு மங்கலான ஒரு வேஷ்டி கட்டிட்டு மேலே ஒரு பனியன் போட்டு டவல் வச்சுருந்தேன் மேலே. அப்போ தான் எனக்கு டக்குன்னு தோணுது, இவர் வந்து என்ன குக்குன்னு நினச்சிட்டாரா? டிஃபன் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறா. இன்னும் பண்ணாத கேட்கல, வெள்ளது கேட்கல. இல்லை சார் ரொம்ப ஏர்லி ஆச்சு அப்படின்னு தானே பொதுவாக. இல்லை தம்பி, டிஃபன் பண்ணலாம் லேட் ஆச்சுன்னா டயபெட்டிஸ் அதெல்லாம் வரும். உனக்கு பரவாயில்ல, நீ சின்ன பையன், நீ எப்போனா பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் வந்து சீக்கிரம் பண்ணிடணும், சீக்கிரம் பண்ணிவிடும் அப்படின்னாரு. நம்மளே திரும்பி சீக்கிரம் பண்ணுன்றாரா, எதுக்கு சொல்கிறாருன்னு. அப்போ அந்த கவுண்டரில் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து பரவாயில்ல என்னை காப்பாற்றினான். அவன் வந்து சார் டிஃபன் ரெடி சார், நீங்கள் போய் சாப்பிட்லாம் அப்படின்னா. அப்போ அவர் என்னை பார்த்தார், தம்பி நீங்கள் குக்கு இல்லையா அப்படின்னாரு. இல்லை சார் நான் இங்கே ஸ்டே பண்ணுறேன் சார், டிஃபன் நீங்கள் டிஃபன் பண்ணிட்டான்னு கேட்டு நான் வந்து டிஃபன் நான் எதுக்கு பண்ணுறேன்னு நினச்சேன், நான் சாப்பிட தானே போகிறேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. அப்புறம் அவன் ரொம்ப சாரி தம்பி, நான் நீங்கள் குக்குன்னு நினச்சிட்டேன், நான் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னாரு. இல்லை சார் நான் லேட்டாக சாப்பிடுவேன், நீங்கள் போங்க அப்படின்னா. அப்போ எனக்கு 2 விஷயம் புரிஞ்சுது. ஒன்று வந்து அங்கே கோயம்புத்தூரில் நிறைய பாலக்காடுலேருந்து அந்த குக்கெல்லாம் வருவாங்க, சின்ன சின்ன ஹோட்டலில் குக் பண்ணுவார். அவர் என்ன பாலக்காடுன்னு நினச்சிட்டாரு போல் இருக்கு, வேஷ்டி டவல்லாம் போட்டுருந்த பார்த்து. 2வது நான் ஒரு தொழில் பண்ணலான்னு போனேன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்போ தோணித்து, அது இல்லாட்டா அட்லீஸ்ட் இந்த தொழிலாவது பண்ணலாம், அட்லீஸ்ட் லுக்லேயாவது குக்கு மாதிரி இருக்கமே. சர்டிஃபிகேட் கொடுத்தார், கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது அவ்வளோதான். ஒரு தைரியம் வந்தது. 2 விஷயம் கற்றுண்டா. ஒன்று அந்த டிஃபன் பண்ணுறதுன்னா, அங்கெல்லாம் வந்து டிஃபன் சாப்பிட்றத டிஃபன் பண்ணுறதுன்றாங்க. அது எனக்கு அந்த அந்த டைமில் தெரியாது அந்த பாஷை. அது ஒன்று கற்றுண்டேன். அது எந்த ஊர் போனாலும் நம்ம வந்து அந்த ஊர் பாஷையை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். செகண்ட், நம்ம ஒரு 2வது தொழில் இருக்குது, குக் ஆகலான்னு ஒரு தைரியம் வந்தது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆகலான்னு அட்லீஸ்ட்டு ஒரு குக்காவது ஆகலாம் அப்படின்னு. இதுதான் இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு சிரிப்பாக இருக்கும். இந்த பண்ணுறது சாப்பிட்றதுல கன்ஃபியூஷனில் ஐ பிகேம் எ விக்டிம். ஸோ சுருக்கமாக தான். தேங்க்யூ. நன்றி சார், மிக சிறப்பாக இருந்தது. ஒரு இன்சிடென்ட் சொன்னாலும் சுவாரஸ்யமா இருந்தது. இந்த ஆள் மாறாட்டத்துல வந்து நிறைய ஜோக் வந்திருக்கு நிறைய இடத்துல. இவன் தப்பா நினைச்சுட்டு இன்னொருத்தர வந்து அவட்ட அது மாதிரியே பேசிட்டு இருப்போம், அவனுக்கு புரியாது வந்திருக்கிறவனுக்கு. அதே மாதிரி பீஜா நாயர் கூட ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. தாடி வச்சுன்னு சாமியார் தேடின்னு போவாங்க, தாடி வச்சு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவார். அங்க நடக்கிற கூத்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்து. மிக்க நன்றி சார். அடுத்தது நான் நம்முடைய சுந்தரராஜன் சார் அவர்களை அழைக்கிறேன். சார் இப்போ 7:30 ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்ட் 2 போலாம் நம்ம, இல்லைன்னா இதோட நிறுத்திக்கலாம், என்ன சொல்றீங்க? பின்ன யார் யார்? கணேஷ் ராம் இருக்காரு, அப்புறம் கணேஷ் ராம் இருக்கார், ரேவதி ராமச்சந்திரன் இருக்காங்க, ரேவதி 2 பேர் ராமச்சந்திரன் இருக்காங்க. இருக்காங்க, இந்திரா நீங்க. ராமநாதன். ஆமா, தப்பிச்சார். சுவாமிநாதன் வர முடியல அவரால. ஸோ ஓகே சார், நீங்க 2 பேரும் முடிச்சிடலாம். என்னோட செகண்ட் 2 வருஷத்தை விட கணேஷ் ராம் சரி ரேவதி முடிச்சிருங்க. ஐ வில் ஸ்கிப் மை சரி, செல்ஃப். ஓகே. கணேஷ் ராம் சார். வாய்ப்புக்கு நன்றி. எனக்கும் என்னோட பெரிய சிஸ்டருக்கும் வந்து 12 வயசு வித்தியாசம் இருந்தாலும், நான் வந்து நாங்கெல்லாம் வந்து குடும்ப பாரம்பரியம் என்ன அப்படின்னா, யாருக்கும் மரியாதை கொடுக்கறதில்ல, வாடி போடின்னு தான் சொல்றது வழக்கம். எனக்கு 11 வயசு இருக்கும்போதே அவளுக்கு கிட்டத்தட்ட 23 வயசு, அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் வேற இருந்தது. ஒரு நாளைக்கு எங்க அப்பா வந்து என்னுடைய பிரதர் இன் லாவோடையும் என்னுடைய சிஸ்டரோடையும் பேசிட்டு இருக்கும்போது, எங்க தெருல ஒரு பிரகிருதி உண்டு, உப்பிலி அப்படின்னு. அவர் தான் இந்த கதையின் நாயகன் வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு வயசானவர். அவரை பத்தி எங்க அப்பா பேசும்போது, எங்க பிரதர் இன் லாட்ட கேட்கிறாரு எங்க அப்பா, இந்த உப்பிலிக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 80, 85 இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எங்க பெரியக்கா சொன்னா, ச்சே அவருக்கு 200ஆவது இருக்கும்பா. நம்ம பாட்டி குழந்தையா இருக்கும்போதே இவர் சைக்கிள் ஓட்டின்னு ரோட்ல போவார் அப்படின்னு. இந்த ஏன் இந்த புப்ளியை பத்தின ஒரு இது ஏன் எதனால வந்தது, ஒரு வெறுப்பு எதனால இருக்கு அப்படின்னு நாங்க அப்ப அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஆக்சுவலா இந்த உப்பிலி வந்து ஒரு ஒரு பேச்சுலர்னு சொல்ல முடியாது, ஃபோர்ஸ்டு பேச்சுலர். இவருக்கு வந்து 10 வயசுல கல்யாணம் ஆகி 20 வயசுல பொண்டாட்டி ஓடி போயிட்டா.
இந்த 10 வருஷத்துக்குள்ளேயே அவ 4 தடவை அட்டெம்ப்ட் பண்ணி திரும்பி திரும்பி வந்திருக்கா. ஓடி போய் திரும்பி வருது. 5வது தடவை ஓடி போனவ திரும்பி வரல. இவ ஓடி போன போது யாரும் பார்க்கல. அதாவது பால்காரன் வரதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால யாரும் பார்க்கல. நல்லவேளை பால்காரன் வந்துட்டான். இல்லாட்டா பால்காரன் ஓடி போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க எல்லாரும். பால்காரன் போயிட்டு போனான். சோ இந்த இந்த ஆனாலும் இந்த உப்பிலிய பத்தின ஒரு சின்ன ஒரு இது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டுல இருப்பார் அவர். 2 திண்ணைகள், 2 காமரா உள், 2 தவளத்தொழு, 2 கூடம் அப்படின்னு பிரம்மாண்டமான வீடு அது. அதுல அவர் தன்னந்தனியா அவர் இருந்தார் ஆக்சுவலா. அவர் அவர் வீட்டுக்குள்ள யாரும் போறதில்ல. ஏன்னா ஒரு மாதிரி முசுடு அவர். அதனால அவர் யாரும் நெருங்க விடுறதில்ல. ஆனால் நானும் என் பெரியக்காவுக்கு கல்யாண ஆகி குழந்தைகள் இருந்தாலும் என்னதான் எல்லாத்துக்கும் கூட்டின்னு போவோம். நல்ல ஒரு வயசு கேப் இருந்தாலும் என்ன எப்போதும் கூட்டின்னு போவோம். நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடுறது. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய அந்த கேமரா உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொட்டி ஒன்று வச்சிருந்தார். 8க்கு 5 இருக்கும் அந்த பொட்டி. 8க்கு 5 தான் நம்மளோட பாத்ரூம் சைஸ் எல்லாம் இப்போ அபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பெரிய ஒரு தேக்கு மர பெட்டி ஒன்று இருக்கும். அது ஃபுல்லா புக்ஸா இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் அவர் காசு கொடுத்தெல்லாம் வாங்கினது இல்லை. அது இந்த பத்திரிகைகள்ல வரதெல்லாம் அப்படியே கரெக்டா அடுக்கி வச்சு பைண்ட் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுடுறது. அது இதெல்லாம் யாரு பண்ணினாங்க, நாங்க எப்படி உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா, எங்க வீட்டுல அங்கம்மான்னு ஒரு லேடி, ஒரு கேள்வி வேலை பார்த்தோம். அவளுடைய அம்மா தாயம்மான்னு பேரு. அவ இந்த உப்பிலி வீட்டுல வேலை பார்த்ததுனால தாயம்மா சொல்லக்கூடாது, தாய கிழவி. அவ படுங்கழவி, கொடுங்கழவி. அந்த அம்மாவோட பேத்தி இது எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவரையா பிரிச்சு ஒட்டுறது. அதுல பார்த்தா அந்த ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்த முதல் புக் என்னன்னா, கிரேசி தீவ்ஸ் இன் பாலாவகம். சுட சுட வந்திருந்ததை பைண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த குமுதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குமுதத்துல இருந்து அந்த கதைகள்லாம் அதுல பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள. எங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டூலை எடுத்து வச்சுட்டு அது ஸ்டூல்ல ஏறி என்னை இறக்கி விட்டுருவோம் உள்ள. ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கும், 5 அடி இருக்கும் அது. அதுக்குள்ள இறங்கி முடிஞ்ச வரையும் எடுக்கிறது. அப்படிதான் நான் சின்ன வயசுல 11 வயசுலயே ராஜமுத்திரை படிச்சு இவ்வளவு அறிவா வந்ததுக்கு காரணம் அதான் அந்த 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 பொட்டி தான், அந்த மந்திர பொட்டி தான். அப்படியே அது தோண்டிலே இருந்தோம். ஒரு பீரியட் எவ்வளவு காலம் தோன்றது, தோண்டிலே இருந்தோம். ஒரு பீரியட்ல பார்த்தா அதுல ரணகேசரி அல்லது ராஜபக்தி அப்படின்லாம் பயம், நமக்கு படிச்சாலே எடுத்தாலே பயமா இருக்கும். அந்த மாதிரி புக்கெல்லாம் கூட இருந்தது. ஒரு பர்டிகுலர் டைத்துல எங்க அக்கா கூட சொல்லுவோம், இந்த உப்புலி மட்டும் மண்டையை போட்டு விட்டுனா இதை லவ்டீன் பண்ணணும்டா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி தூக்கின்னு போறதுங்கிறது அப்புறம் வேற கற்பனைகள்ல நாங்க வாழ்ந்தோம், அது வேற விஷயம். அப்படி ஒரு நாளைக்கு தோண்டிகிட்டே இருக்கும்போது எங்க அக்கா சொன்னா, போருண்டா இதுக்கு மேல தோண்ட வேண்டாம் அதை அப்படின்னு. ஏன்னா இந்த உப்புலி கழிச்சல நம்ப முடியாது, அதுவே அவர் கொண்டாட்டிய கழுத்து நிறுத்தி கொலையை பண்ணி பொட்டிக்குள்ள வச்சு புதைச்சிருந்தா கூட நமக்கு தெரியாது. அதனால அந்த பம்பே வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கலாம் அப்படின்னு. நான் கேட்டேன், அப்போ ஒரு மாமி இதுக்குள்ள இருக்காங்கறியா நீ அப்படின்னு கேட்டேன். மாமி இத்தனை நேரம் மம்மி ஆயிருப்பா, இல்ல அதுக்கு மேல கூட தாண்டி ஒரே ஸ்கெலிட்டன் ஆயிருக்கலாம், ஒரே எலும்பு கூட தான் இருக்கும், நம்ம அதனால அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏண்டி நம்ம பொட்டியை தூக்கின்னு போயிட்டோம்னா இந்த எலும்பு கூட என்ன பண்றது அப்படின்னு. அது சொன்னா, அம்மாக்கு தெரியாம வெந்நீர் அடுப்புல போட்டுடலாம், நல்லா திகு திகுன்னு எரியும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் ஒரு பெரிய ஸ்கூல்ல என்ன அழைச்சிட்டு போன போது அந்த ஸ்கெலிட்டன் தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எங்க அம்மாக்கு போட்டு கொடுத்துட்டு எங்க அம்மா வாசலே உட்கார வச்சு வெந்நீர் வச்சு அலம்பிதான் என்ன உள்ள கூட்டின்னு போனா. இப்போ அதே வெந்நீர் அடுப்புக்கு ஒரே எலும்பு கூட்டா மட்டும் இருக்கலாம்னு எங்க அக்கா கதை சொல்லிட்டு இருக்கா. சோ காலம் எப்படி மாறின்னு இருக்கு ஆக்சுவலா. சோ இந்த உப்பிலியை பத்தி என்னாச்சு, நாங்க இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு உள்ள போறது ஒரு ஃபைன் டே திடீர்னு மாறிது. ஏன் மாறிது அப்படின்னா, இந்த உப்பிலிக்கு சங்கீதத்துல பயங்கரமான பிரியம் உண்டு. இதை தவிர என்னுடைய பிரதரின்ல ஒரு பெரிய மிருதங்கர் இருப்பார். அவர் எங்களுக்கும் சங்கீதம்லாம் தெரியாமலாம் இல்லை, எங்களுக்கும் சங்கீதம் தெரியும். இன்ஃபேக்ட் நாங்க எங்க என்டையர் ஃபேமிலி, நான், என்னுடைய 3 அக்காக்கள், எங்க அம்மா உள்பட எல்லாருக்குமே 7ல இருந்து 8:30 மணி வரையும் ஒரு பெரிய பிரபலம். அவர் எங்களுக்கு அயல்நாட்டு சங்கீதம் சொல்லி கொடுத்தார். அவர் வேற யாரும் இல்ல, KH அப்துல் ஹமீத். சிலோன் ரேடியோல சொல்லி கொடுப்பாரு, அதனால அயல்நாட்டு சங்கீதம் இது. அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு சங்கீத பரிச்சயம் உண்டு. ஆனா என்ன அப்படின்னா, எங்க அக்கா கல்யாணம் ஆகிற வரையும் நாங்க மிருதங்கம்லாம் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். அவர் வந்த அப்புறம் தான் மிருதங்கம் வாசிக்கணும்னு சொல்லணும்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த அளவு தான் எங்களுடைய பாரம்பரியம். பட் எங்க பிரதர்ல என்ன பண்ணுவாருன்னா, லோக்கல்ல இருக்கிற கச்சேரி எல்லாத்துக்கும் போவார். அந்த பஜனை, சீதா கல்யாணம், ராதாக்கு மட்டும் ஒரு 5000 10,000 கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கடைசி வரையும் அவளுக்கு கல்யாணம் ஆகல, இது வேற விஷயம். சோ ஆனா அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம வீட்டுல ஏன் அது பண்ணல, ஊரெல்லாம் போய் பண்றோம், நம்ம வீட்லயும் பண்ணலன்னா எங்க அப்பா அதுக்கு இடம் கொடுக்கல. எதுக்கு அதெல்லாம் அனாவசியமான. பட் மாப்பிள்ளையாச்சே, வேற வழி இல்லை, அதனால நாங்க அலோவ் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு நடந்தது. அன்னைக்கு என்னாச்சு, பெருங்கூட்டம் பயங்கரமா ஆரம்பிச்சோன்னே என்னையும் என்னோட இமீடியட் சிஸ்டர், அவனுக்கு 3 வயசு பெரியவோ, எங்க 2 பேரையும் பாயிலேயே சுத்தி அப்படியே உருட்டின் போய் கணத்தடியில படுக்க வச்சிருந்தாங்க. மறுநாளைக்கு காலத்துல எழுந்து பார்த்தா எங்க அக்கா, எங்க பிரதரில் வெளுவன் வெளுத்துன்னு இருந்தா.
அந்த நடனம் தானே, அந்த ஆள் வரட்டும் நாளைக்கே அவன் தோலை உரிக்கிறானா இல்லையா பாருன்னு சத்தம் போட்டு தான் எங்க பிரதர்ல சொன்னார். அது நடனம்னு எங்க கோஷ்டியில யாருமே கிடையாது, நீ நட்டுவை தான் தப்பா சொல்ற போல இருக்கு அப்படின்னு. அது நட்டுவோ புட்டுவோ போல்ட்டு எனக்கு தெரியாது, அந்த அதுதான் இந்த மைக்க முழுங்கின மாதிரி ராப்பு ராப் ராட்டு ராட்டுன்னு ஒன்று கத்திட்டு அதுதானே அது அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா அவன் தான் அப்படின்னு. வரட்டும் நாளைக்கு நான் வந்து இழுப்ப கரண்டி அடுப்புல வச்சு தொடையில இழுக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் காக்கா. இதுக்கு பயந்து அந்த நட்டு கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தது. இந்த நட்டு இல்லைன்னா இது வந்து அவங்களால இந்த பஜனை கஜனை எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வேற ஏதாவது ஒரு இடம் வேணுமே அப்படின்னு தேடும்போது இந்த உப்புலி கை கொடுத்தார். அவருக்கு அந்த சங்கீதத்துல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால உப்புலி வீட்டுல எல்லாமே ஷிஃப்ட் ஆகி உப்புலி வீட்டுல ராம இதை பாட வேண்டியது, பஜனை பண்ண வேண்டியது, கச்சேரி பண்ண வேண்டியது, இதே மாதிரி நடந்தது. இதுல ஒரே சங்கடம் என்ன அப்படின்னா, இந்த உப்பலிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நடுவுல பாடும்போது. ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு சொல்லி அது 4-5 பாட்டுக்கு எழுந்திருக்க மாட்டார். அது இப்ப எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல திட்டு எம்.ஏ. சிதம்பரம் வந்து நான் 2 பால் விளையாடுறேன்னா என்ன பண்ண முடியும், விளையாடி தொலைக்கிட்டு மேலே விட வேண்டியதானே. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அவர் பாடி தொலைப்பாரு. எல்லாம் சேம் கோஷ்டி தான் திருப்பி திருப்பி கேட்டுன்னு இருக்கும் அதையே. சோ அந்த மாதிரி பாடின்னு இருந்தார். என்ன அந்த உப்பலிக்கு என்னன்னா, இந்த மொட்டை ராஜேந்திரன் மாதிரி ஒரு குரல், பாதி தான் வரும் பாதி வராது, காத்து தான் வரும், இருந்தாலும் தொலைகிறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மீன் டைம் என்ன ஆகி போச்சு, எங்க வீட்டுல ஒருத்தர் குடியிருந்தார் ஏசிடிஓ, அவர் பையனுக்கு பூணல் போட்டாங்க. அதனால எங்க வீட்டுல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால எங்க அப்பா ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த பையனுக்கு பூணல் போட்டோன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வயலின் வாசிப்பார், பாலூன் பிரமாதமா வாசிப்பார். அவரெல்லாம் இந்த பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா அவர் சினிமா பாட்டுலாம் வாசிப்பார். அவர் வாசிச்சுதான் அந்த ஹரிவராசனம் எல்லாம் வாசிச்சுதான் எங்களுக்கு அப்பதான் அந்த சுவாமி ஐயப்பன் வந்திருந்த டைம். ஐயப்பன் ஒரு சாமி இருக்கிறதே எங்களுக்கு அப்பதான் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரபலியமான ஆள் அவர் ஆக்சுவலா. சோ அந்த கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருந்த போது எங்க அப்பா என்ன சொன்னார், இந்த அப்போலோன்னு ஒருத்தர் பாட்டு பாடுவார், அவருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. இந்த அப்போலோ எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த அப்போலோ அந்த பாடுறவங்க எல்லாம் ஒரு சேஷ்டை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சேஷ்டை என்னன்னா டூ விடுவார், இப்படி 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 விட்டுட்டே இருப்பார். இந்த பசங்களுக்கு எல்லாம் எப்ப பார்த்தாலும் மாமா டூ விட்டுட்டே இருக்கார், பழமே விட மாட்டேங்கிறார், இவருக்கு வேண்டாம் எங்களுக்கு முன்னாடி உட்கார மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அந்த அப்போலோ வச்சு கொஞ்சம் பாடி முடிச்சோன்னே அடுத்தது இந்த வயலின் பாலு வாசிக்க போறோம். அதுக்குள்ள எங்க இருந்தோ பாஞ்சு இந்த புக்லி வந்து அவங்க இதுல உட்காந்துட்டார், ஸ்தானத்துல உட்காந்து நான் 2 பாட்டு பாடுறேன். எங்க அப்பா சொன்னார், சரி பெரியவரா இருக்காரு பாடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை பாட விட்டாச்சு. ஒரு பாட்டு பாடுறா 2 பாட்டு பாடுறா எழுந்திருக்க பாடிட்டே இருக்காரு. என்ன பண்றதுனே தெரியல, எல்லாரும் ஐயோ அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பாதி தான் வருது. கடைசியில எங்க அப்பா சொல்லிட்டாரு, ரொம்ப நேரம் ஆயிடுத்து, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாலுவுக்காக, அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. சரி இந்த கடைசி மட்டும் பாவயாமி மட்டும் பாடுறேன் அப்படின்னு சொன்னார். பாவயாமியை பாடுறேன் அப்படின்னு சொன்னா கூட்டத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஐயோ ஐயோ அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டாங்க. ராமா ராமான்னு சொன்னா அந்த எப்பேற்பட்ட ஐயோவும் பறந்து போகும்னு கேள்வி போய் ராமா பேரை சொன்ன உடனே ஐயோ ஐயோன்னு எல்லா சத்தம் போட்டாங்க. இருந்தாலும் உடலை சரி தொலைகிறது போடுறதுன்னு சொல்லிட்டு அவர் பாட ஆரம்பிச்சார். அவர் அந்த ஒரு இதை தாண்டி வரும்போது ஒரு உச்ச ஸ்தாயில ஆலாவணையெல்லாம் அனாவசியமா ட்ரை பண்ணி அப்படியே நின்று போச்சு ஒரு பீரியட்ல. அப்படி அண்ணாந்த ஆண்டார் போன வாய் கோணி போய் அப்படியே நின்று இருந்தது. இந்த விழா எல்லாம் இந்த மார்பல் எல்லாம் வெளியில புடைச்சுட்டு அந்த கூடச்சார கவுத்த மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படியே ஃபுல் ஆடியன்ஸ் அப்படியே இருக்கிறது எங்க வீட்டு கூடத்துல. ஃபர்ஸ்ட் எங்க அக்கா தான் வாய திறந்தா. அவ கையை பிடிச்சு நான் நின்று இருக்கேன். யாராவது உள்க்கும் கூடாத, பிராணம் போயிருக்க போறது. சனியன் நம்ம வீட்டு கூடத்துல வந்து பிராணம் பண்ணிட்டுன்னா அதுக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் அதுக்கு காரியம் வேற பண்ணி தொலையணும். உங்க அத்திமேருக்கு மூளையே கிடையாது, இதெல்லாம் இழுத்துன்னு வந்திருக்கு. அப்புறம் முதல்ல உழுக்கு அப்படின்னு. அந்த சமயத்துல தேவடான்னு ஒருத்தன் வந்து தெரிச்சு வெளியில ஓடினா, ஏன் ஓடினானே தெரியல, இனி வரையும் தெரியாது. அப்புறம் யாரோ உழுக்கணும்னு திரும்பி வந்து போன இது வந்து வைகுண்டத்துல இருந்து திரும்பி வந்துட்டாரு. வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த பாட்டு நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓடின தேவடா திரும்பி வந்து சொன்னான், மாமா உங்க சைக்கிளை ஒருத்தர் வயசான தாத்தா ஒருத்தர் எடுத்து ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு. இவர் உடனே புக்லி எல்லாத்தையும் விட்டுவிட்டு பாவையாமி எல்லாம் சோத்துல அந்தரத்துல கொடி மாதிரி உணர்த்திட்டு அவர் பறந்து வெளியில ஓடுறாரு. அவரோட சைக்கிள் அவர் பிருத்ரார்ஜித சொத்து அது, அதை துரத்தின்னு ஓடுறாரு, வெளியில ஓடிட்டார். உடனே நாங்க எல்லாருமே வந்து இந்த கூட இருந்தவர் கேட்டாரு அந்த தேவடாட்ட, ஏன்டா யாரா அவர் சைக்கிளை வைத்துக்கின்னு போனா அப்படின்னு. யாரும் இல்ல, அந்த அண்ணாச்சாரியார் வந்து நம்ம விட்டு வாசல கச்சேரி நடக்கிறதுன்னு கேட்டு இருந்தார். இவர் பாட்டை தாங்க முடியாம ஒரு வயத்தை கலக்கிட்டு போல இருக்கு, சைக்கிள் எடுத்துன்னு ஓடி போயிட்டான்னு சொல்லி விட்டேன். அது பாட்டுல ஓடட்டும் அப்படி. உடனே இந்த டயத்துல வந்து நாங்க எல்லாரும் பாலு கூப்பிட்டு கேட்டோம், சார் சீக்கிரம் நீங்க பாடிங்க, திரும்பி வந்துட போறாரு, நீங்க அதுக்குள்ள உங்க வயலின் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. பரிதாபமா இப்ப இங்க எல்லாரும் நான் பேசுறது கேட்டு இருக்கிற மாதிரி அவங்க மூஞ்சி எல்லாம் ஒரே பயங்கர பரிதாபமா இருந்தது. அவர் மூஞ்சி, ஐயோ விட்டுருங்களே, இதோட விட்டுருங்களே, இதை மங்களம் 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 மங்களம். தேங்க்யூ. ஒரு லிங்கோட இருந்தது. வயசுல ஆரம்பிச்சு அப்படியே உப்பிலி, பெரிய பொட்டி, பாட்டு, பஜனை அப்படின்னு வந்து திருப்பி உப்பிலிலே வந்து முடிச்ச ஒரு சர்க்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. வெல்டன், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது கணேஷம். அடுத்தது நான் வந்து ரேவதி ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். இருந்தாங்களே ரேவதி ராமச்சந்திரன், அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம். இந்த வயசுல எல்லாரும் கேக்குறாங்க ரிட்டையர் ஆயிட்டீங்களான்னு.
எங்க சார் ரிட்டையர்மெண்ட்? இப்பதான் நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆலு சாட்டு, பாப்ரி சாட் இதெல்லாம் தெரியும். இது என்னது ஸ்னாப் சாட்டுன்னு நான் யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கேன். சிவாஜியை தெரியும், எமோஜினா என்ன புரிய மாட்டேங்கிறது. பேஸ்டுக்கு அப்புறம் தான் காஃபி. இப்ப என்னடா காஃபிக்கு அப்புறம் பேஸ்ட்ங்கிறாங்க. எரேசர் இல்லாம எப்படி நம்ம அழிக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி சிசர்ஸ் இல்லாம எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் எப்படின்னா, சின்ன வயசுல இந்த பொயட்ரியை பாரதி எழுதினாரா பாரதிதாசன் எழுதினாரான்னு யோசிப்போம். இப்ப டாக்டர் பாஸ்கர் சொன்ன மாதிரி கண்ணாடி ஃப்ரிட்ஜில் வச்சோமா இல்லைன்னா கபோர்டில் வச்சோமா தலையில வச்சோமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த வயசுல நம்மளோட உடம்போட பாகங்கள்லாம் ரிட்டையர்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்ப பேசுறதுல காசிப் இல்லைங்க, மற்றவங்களோட லைஃப்பை பத்தி லிட்ரலி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு ஹிந்தியில பிஹெச்டி இருக்கு. ஆனா நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்த்தேன். இந்த மாதிரி சொன்னா நான் தேசிய ஒருங்கிணைப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஹிந்தியை ப்ரமோட் பண்ணிருக்கேன். ஆனா என் பொண்ணு துபாயில இருக்கா. அவள்கிட்ட ஒரு ஹிந்தியில ஒரு சென்டென்ஸ் பேசினா என்னமோ நான் இன்கம் டாக்ஸ் அக்கௌண்ட்டை பத்தி பேசின மாதிரி அவ பேசுறாவ. ரிசர்ச் பேப்பர்லாம் நான் எழுதியிருக்கேன். என்னுடைய படிப்பு நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி கேட் வாசலி நின்று எடுத்து போல் இருக்கு. என் பையன் ஆர்மியில இருக்கான், எல்லையெல்லாம் காக்குறான். ஆனா வீட்டுல ஒரு மொழி இல்லைங்க. என் பேர பசங்க கிட்ட கொஞ்சம் தமிழ்ல பேசுறான்னு சொன்னா, பாட்டி அதுக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம அச்சமில்லைன்னு பாரதியாரை பத்தி சொல்ல வந்தா, இது என்ன புது ஆப்பா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. திருக்குறள் 1330 குறள், ஒழுக்கம் ஞானம் எல்லாம் பத்தி சொல்றது. ஆனா எங்க வீட்டுல ஒரே ஒரு குறள் தான், சார்ஜர் இது லோ, பேட்டரி லோ ஆயிடுத்து, சார்ஜர் எங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு லாயல் ஆடியன்ஸ் இருக்குங்க. என்னுடைய 2 நாய்கள் இருக்கா. அதுல நான் நல்லா ஹிந்தி பேசுவேன், அது நல்லா கேட்டுக்கும். இப்ப நம்ம வீட்டு சிச்சுவேஷன், லாங்குவேஜ் சிச்சுவேஷன் என்னன்னா, பேரங்க இங்கிலீஷ்ல பேசுறதுகள், மகள் இங்கிலீஷ்ல, மாட்டு பொண்ணு இங்கிலீஷ்ல, நாய்கள்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஹிந்தி. தமிழை யார்கிட்ட பேசுவேன் நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் என் பையன் ஒரு நாள் சாம்பார் கேட்டான் மாட்டு பொண்ணு கிட்ட, அவ அம்மா கிட்ட. அவ சாம்பாரா அப்படின்னு யோசிச்சு, ஏன் நீ ஒரு சவுத் இந்தியன் மருமகள் தானே, உனக்கு சாம்பார் வைக்க தெரியாது அப்படின்னா. சாம்பாருக்கு கூட லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் வேண்டியிருக்குங்க. 70 வயசுல நான் சாதிச்சது அரசியல்வாதிகள் கூட சாதிக்க முடியாதது. நான் முழு தேசிய ஒருங்கிணைப்பு, இன்டர்நேஷனல் கன்ஃபியூஷன். அதனால உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா உங்க மொழியில நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. கடைசியில் எனக்கு என்ன தோன்றதுன்னா, சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் அண்ட் டு ஹாவ் பீஸ் இன் த ஹவுஸ் இருக்கு. அச்சோ, நீங்க பேச்சு கேட்குறீங்களா இல்லைன்னா நீங்களும் அணைச்சிட்டு போயிட்டீங்களா கம்ப்யூட்டரை? நன்றி, வணக்கம். இந்த மாடர்ன் கேஜெட்ஸ்ல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும், வயசானவங்களுக்கு தான் தெரியும். பேரண்ட் தாத்தா தப்பு தாத்தா அப்படின்னு சொல்லும் போது சிரிப்பா தான் வருது. ஏன்னா நமக்கு அவ்வளவு ஈஸியா வரல. ரொம்ப அழகா சொன்னேன், ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். அது எப்படி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சிவாஜி இமோஜிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. சார், இன்னும் மதுவந்தி பிடிக்கலாமா விட்டுலாமா? மதுவந்தி முடிச்சிடலாமே. வேணாமே. மதுவந்தி நம்ம 2 பேரும் பின்னாடி வச்சுக்கலாம் இன்னொரு தடவை. அடுத்த தடவை ஓகே, செகண்ட் ரவுண்ட். இது கலந்து கொண்ட கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரே ஒரு விஷயம் தான் நான் அப்சர்வ் பண்ணதுல சொன்னேன். ஒரு இன்சிடென்ஸா சொன்னாக்கும் அல்லது ஒரு லிங்க் வரிசையா கனெக்டடா சொன்னாலும் ரெண்டுமே ஸ்டாண்டப் காமெடியில நிற்கும். அதை நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் மாடுலேஷன் இதில் தான் வருது முக்கியமான விஷயங்கள். அதை எல்லாருமே ரொம்ப நல்லா கடைபிடிச்சாங்க. பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்பெஷலா கணேஷ் ராமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி டாக்டர். இப்போ அடுத்த வாரம் ப்ரோக்ராம் பற்றி சொல்லிட்டு சொல்லப்படைய முடிச்சிருவோம். ஒரு 2 minutes தான். அடுத்த வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நேரடி நிகழ்வுல தோழியர் ராஜேஸ்வரி அவர்கள், அதாவது SV வேணுகோபாலுடைய மனைவி, அவங்க பேச போறாங்க. அவங்க நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு தமிழ்நாடு செக்ரட்டரியில இருந்திருக்காங்க, ரேவதி ராமச்சந்திரனோட தெரிஞ்சிருக்கோம். அவங்க பேச போறாங்க. அதை கேட்பதற்காக நம்ம நண்பர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சென்னையில் இருக்கவங்க அத்தனை பேர் நேரடியாக போங்க, இல்லைன்னா மற்றவங்க வெளியூர்ல இருக்கிறவங்க வழக்கம் போல நம்ம இஸ் அ ஹைபிரிட் மீட்டிங் தான், கேட்டுக்கலாம். அது அடுத்தது அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கவர் ராஜாமணி அவர்கள். அடுத்த வாரம் 1ஆம் தேதி இன்றைய காமெடி நம்ம பண்ணோம். ஆனா காமெடி கிங் ஒருத்தர் வர போறாரு. அதை அரேஞ்ச் பண்ணவர் நம்ம இவர் தான், நம்ம சதுர்பூஜன் தான். நந்து சுத்துன்னு நல்ல ஒரு காமெடி ரைட்டர், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவரு பேச போறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். நமக்கு எப்படி இன்னும் ஒரு காமெடி ஷோவை இன்னும் சிறப்பா பண்ணணுங்கிறதுக்கு நிச்சயமா அது உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அவரு
காமெடியை தவிர மற்ற சமாச்சாரங்களும் சீரியஸா பேசக்கூடியவர் அவரு. கேட்கலாம். அடுத்த வாரம் அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்போம். காமெடி இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் அடுத்த வாரத்துல மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.